ಅದರಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಲಿ ಎಂದು ಹೇಳಿದರು. ಒಂದು ದಿವಸ ಎಲೀಷನು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದು ಆ ಕೋಣೆಯೊಳಗೆ ಪ್ರವಾಸಿಸಿ ದನುವಾರಿಸಿಕೊಂಡ ನಂತರ ಆ ಶೂನ್ಯಗಳ ಕರೆಯಬೇಕೆಂದು ತನ್ನ ಸೇವಕನಾದ ಗೆಹಜಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದನು. ಅವನು ಹೋಗಿ ಆಕೆಯನ್ನು ಕರೆಯಲು ಆಕೆಯು ಬಂದು ಮುಂದೆ ನಿಂತರು. ಆಗ ಎಲೀಷನು ಗೆಹಜಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆಕೆಯನ್ನು, ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ನನಗೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ಉಪಚಾರ ಮಾಡಿದ್ದಿ, ನಾನು ನಿನಗೆ ಯಾವ ಪ್ರತ್ಯುಪಕಾರ ಮಾಡಲಿ? ನಿನ್ನ ಸಂಸಾರವಾಗಿ ನಿನಗೋಸ್ಕರವಾಗಲಿ, ಅರಸನ ಮುಂದಾಗಲಿ, ಸೇನಾಧಿಪತಿಯ ಮುಂದಾಗಲಿ ಮಾತಾಡಬೇಕು ಎಂದು ಕೇಳಲು ಆಕೆಯು, ನನ್ನ ಸ್ವಕುಲದವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸುಖವಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟಳು. ಆಮೇಲೆ ಎಲೀಷನು ಗೆಹಜಿಯನ್ನು, ನಾನು ಆಕೆಗೆ ಯಾವ ಉಪಕಾರವನ್ನು ಮಾಡಬೇಕೆಂದು ಕೇಳಲು ಅವನು ಆಕೆಗೆ, ಮಗನಿಲ್ಲ, ಗಂಡನು ಮುದುಕನಾಗಿದ್ದಾನೆ ಅಂದನು. ಇದನ್ನು ಕೇಳಿ ಎಲೀಷನು ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕರೆಯಬೇಕೆಂದು ಆಜ್ಞಾಪಿಸಿದನು. ಅವನು ಹೋಗಿ ಕರೆಯಲು ಆಕೆಯು ಬಂದು ಬಾಗಿಲಿನ ಹತ್ತಿರ ನಿಂತಳು. ಎಲೀಷನು ಆಕೆಗೆ, ನೀನು ಬರುವ ವರ್ಷ ಇದೇ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಗಂಡು ಮಗನನ್ನು ಅಪ್ಪಿಕೊಂಡಿರುವಿ ಅಂದನು. ಅದಕ್ಕೆ ಆಕೆಯು, ದೇವರ ಮನುಷ್ಯನೇ, ಒಡೆಯನೇ, ಹೀಗೆ ಹೇಳಿ ನಿನ್ನ ದಾಸಿಯನ್ನು ವಂಚಿಸಬೇಡ ಎಂದು ನುಡಿದಳು. ಆ ಸ್ತ್ರೀಯು ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಎಲೀಷನನ್ನು ಕೇಳಿದಂತೆ ಮುಂದಿನ ವರ್ಷ ಅದೇ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಗಂಡು ಮಗುವನ್ನು ಹೆತ್ತಳು. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. எல்லா கண்களை மூடலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் மாத்திரமல்ல, அந்த எழுத்துக்களுக்கு பின்பதாக ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை இந்த நாளில அபிஷேகித்து ராஜா எங்களுக்கு பிட்டு கொடுங்க. அதுல புசித்து நாங்கள் ஜீவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. இங்க வராதவர்களையும் இருதயத்துல பேசுங்க, பலப்படுத்துங்க. ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் பிரசனம் இருக்கட்டும். சோர்வி நாவிகள், கனநித்திரை நாவிகள், பலவீனத்தின் நாவிகள், அப்பா இந்த ஆராதனைக்கு தடையாயில இருக்கிற எல்லா விதமான அவிசுவாசத்தின் தன்மைகள், எங்களுடைய எல்லா பலவீனமான காரியங்களையும் கூட நம்ம வார்த்தைக்கு கீழே ஒப்பு கொடுக்கிறோம். பல்லமல்ல தூதன் தாமே இறங்கி வந்து, கர்த்தாவே நீர் பேசுங்க, நீர் தாமே எங்களுக்குள்ளா இருந்து ராஜா கேட்கும்படியான அந்த இருதயத்தை கூட்டி கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இந்த செய்தியின் மூலமா உணரட்டும். இந்த செய்தியானது இன்னொரு அடி கூட எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு எங்களுக்கு அருகப்படுத்தட்டும் ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அல்லேலூயா. நம்ம அப்படியே உட்காரலாம். நீங்க அப்படியே உட்காந்துக்கோங்க டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு சியாக இந்த நாளில கூட உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, நீங்க உண்மையா சந்தோஷமா இல்ல, மூஞ்செல்லாம் பார்த்தா தெரியுது. அல்லேலூயா. கண்டிப்பா இந்த நாள்ல நீங்க சந்தோஷத்தை உணர்வீங்க வார்த்தையினால. ஆமென். சரி, நம்ம செய்திக்கு நேரம் கடந்து போலாம். இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு சிறு தலைப்பின் அடிப்படையில சுவிசேஷ செய்தியை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமென். தேவனுடைய வரத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அதனால் கிடைக்கும் பலன். ஆமென். புரியுதுங்களா? செய்தியுடைய தலைப்பு தயவு செஞ்சு கூர்ந்து கவனிங்க. ஏன்னு சொன்னா வேதத்துல நீங்க அதிகமா தொடாத பாகமா இருக்குது இது. நீங்களா ஒரு பெந்தகோஸ்தே பின்னணியில வந்திருக்கிறீங்க. வெறும் நீங்க பாஸ்டர் சண்டே பிரீச்சிங் கேட்டு வளர்ந்தவங்க. ஆனா அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குது. அல்லேலூயா. நம்ம பூமிக்காக இயேசு கிறிஸ்துவ நாடி வரல. நம்ம
இந்த பூமியில இருக்கிற காரியங்களுக்காக வர கிடையாது. நம்ம ನಾವು ಭೂಮಿಯಲ್ಲಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಬಂದಂತವರಲ್ಲ. பூமியில இருக்கிற சந்தோஷ சமாதானத்துக்காகவோ ಭೂಮಿಯಲ್ಲಿದ್ದಂತ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿಯೂ இல்ல என்னுடைய கடன் வியாதிக்காகவோ கஷ்டத்துக்காக மட்டும் நம்ம தேவனை நோக்கி வரல. ನಮ್ಮ ಸಾಲದ ಕಷ್ಟಗಳಿಗೂ ವ್ಯಾಧಿಗಳಿಗೋಸ್ಕರ ಮತ್ತೆ ದೇವರನ್ನು ನೋಡಿಕೆ ನಾವು ಬಂದಿಲ್ಲ. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. ಅದಕ್ಕೂ ಹೆಚ್ಚಾದಂತ ಒಂದು ವಿಷಯವಿದೆ. அதுதான் நித்திய ஜீவன். ಅದುವೇ ನಿತ್ಯ ಜೀವವಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. அதான் நித்திய ஜீவன். ಅದುವೇ ನಿತ್ಯ ಜೀವ. அதுக்காக தான் வந்திருக்கிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಿ. அந்த 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 மெயினான ஒரு தீமை வந்து ಅದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಬಂದು இன்னைக்கு பெந்தகோஸ்த ஊழியங்கள் தவறுது. ಪೆಂತೆಕೋಸ್ತಿನ ಒಂದು ಸಭೆಗಳು ಅದನ್ನ ತಪ್ಪಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. இந்த பூமிக்குரிய காரியங்களோட கூட உங்களை திருப்திப்படுத்த பாக்குறாங்க. ಭೂಮಿಕುರಿಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳೊಂದಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಲು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. அதுக்காக இயேசு கிறிஸ்து ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு. ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. இந்த உலகத்துல அநேக இடங்கள் இருக்குது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಜಾಗಗಳಿದ್ದಾವೆ. அந்த இடத்துல போனாவே உங்களுக்கு மாம்ச ரீதியான உலகத்துக்குரிய தேவைகளை சந்திக்கிறதான வல்லமைகள் இருக்குது. ಆ ಜಾಗಗಳಿಗೆ ಹೋದ್ರೆ ನೀವು ಮಾನಸಿಕವಾದ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ತೀರಿಸುವಂತ ಜಾಗಗಳು ತುಂಬಾ ಇದಾವೆ. அந்த மாதிரி சக்திகள் இருக்குது. ಆ ರೀತಿಯಾದ ಶಕ್ತಿಗಳು ಇದಾವೆ. ஆனா நம்மளுடைய தேவன் எப்பேற்பட்டவர் அல்ல. ಆದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಆ ರೀತಿಯಾದ ದೇವರಲ್ಲ. வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நித்திய சமாதானத்தை உங்க இடத்துல விட்டு போகிறேன்றார். ನಿತ್ಯ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. நித்திய சமாதானம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ನಿತ್ಯ ಸಮಾಧಾನ ಅಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ? அது முடிவில்லாத சமாதானம். ಅದು ಕೊನೆಯಿಲ್ಲದಿರುವಂತ. இந்த வாரம் ஒரு வசனத்தை கேட்டு, ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ವಚನವನ್ನು ಕೇಳಿ, இந்த வாரம் ஒரு வசனத்தை கேட்டு ಈ ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ವಚನವನ್ನು ಕೇಳಿ, ಅದನ್ನ ஆர்ப்பரிச்சு குதிச்சு ಸಂತೋಷವಾಗಿ ಆಕ್ರೋಶದಿಂದ ಅದನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿ 2 நாள் ஆன உடனே 2 ದಿನಗಳಾದ உங்களுக்கு இருக்கிற விளக்கு என்ன அணைஞ்சு போயிடுது. ನಿಮಗಿರುವಂತ ಬೆಳಕು ಏನಾಗಿರುತ್ತೆ, ಹಾಳಾಗಿ ಹೋಗಿರುತ್ತೆ. திரும்ப டெய்லியும் வந்து கஷ்டங்கள், வேதனைகள், பாவங்கள் இதோட கூட டிராவல் பண்றீங்க. ಮತ್ತೆ ನೀವು ದಿನವೂ ಒಂದು ಕಷ್ಟದೊಂದಿಗೆ, ವ್ಯಾಧದೊಂದಿಗೆ, ಪಾಪದೊಂದಿಗೆ ನೀವು ಸಂಚಾರ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀರಿ. இது ஒரு முடிவு இல்ல. ಇದು ಒಂದು ಕೊನೆ ಅಲ್ಲ. நமக்கு வந்து என்ன வேணுங்க? ನಮಗೆ ಒಂದು ಏನು ಬೇಕು? நித்திய சந்தோஷம் வேணும், ನಿತ್ಯ ಸಂತೋಷ ಬೇಕು, நித்திய சமாதானம் வேணும். ನಿತ್ಯ ಸಮಾಧಾನ ಬೇಕು. அது இந்த உலகத்துல இல்ல. ಅದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? நீங்க கேக்குற பெந்தகோஸ்த ஊழியங்களும் கிடையாது. ನೀವು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ಬೆಂತೆಕೋಸ್ತಿನ ಒಂದು ಸೇವೆಗಳು ಅಲ್ಲ. அதுக்கு மேல இருக்குது. அதுல இல்லன்ற. ಅದರಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? அந்த காரியம், இதுக்கு மேல ஒரு காரியம் வேணும். ಇದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಬೇಕು. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ಮೊದಲೇ ನಿಮಗೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ, தேவன் எதிர்பார்க்கிறது எப்பவுமே ದೇವರು ಎದುರು ನೋಡುವಂತದ್ದು ಯಾವಾಗಲೂ வேற ஒரு, இந்த உலகத்தை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை பிள்ளைகள் இடத்துல எதிர்பார்க்கிறார். ಲೋಕಕ್ಕಿಂತಲೂ ಬಹು ಹೆಚ್ಚಾದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಎದುರು ನೋಡ್ತಾನೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? நார்மலா உலகத்துல கொடுக்குற மாதிரி சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ இல்ல வியாதிகளை போக்குறதோ இல்ல பைனான்சியலா உங்களை அப்கிரேட் பண்றதோ அது தேவனுடைய நோக்கம் கிடையாது, மூல நோக்கம் கிடையாது. ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಸಂತೋಷವೋ ಇಲ್ಲ ಹಣಕಾಸಿನ ಸಹಾಯವೋ ಇಲ್ಲ ಸ್ವಸ್ಥತೆನೋ ಇದು ಒಂದು ದೇವರ ಉದ್ದೇಶ ಅಲ್ಲ. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. எனவே எனவே ಯಾಕೆಂದ್ರೆ நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ, இந்த நாள்ல உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ. அந்த காரியத்தை நீங்க பிடிச்சிக்கீங்கன்னு சொன்னா ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ நித்திய ஜீவனுக்கு போற வழியை நீங்க கண்டடிக்கலாம். ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ದಾರಿಯನ್ನು ನೀವು ನೋಡಬಹುದು. நான் திரும்ப சொல்றேன், ಮತ್ತೆ ನೀವು ಹೇಳ್ತಿದ್ದೀರಿ, செய்தியுடைய தலைப்பு ಸಂದೇಶದ ಒಂದು ಹೆಡ್ಲೈನ್, தேவனுடைய வரத்தை ದೇವರ ವರವನ್ನು நீங்கள் ஏற்றுக்கொள்வதனால, ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದರಿಂದ, ஏற்றுக்கொள்வதனால ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ, அதனால கிடைக்கும் பலன். ಅದರಿಂದ ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ಫಲಗಳು. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? நீங்க திரும்ப சொல்றீங்களா? அது ಮತ್ತೆ ನೀವು ಅದನ್ನ ಹೇಳ್ತೀರಾ? அவர் சொல்லுவாரு, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, கன்னடால சொல்லுங்க. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. அந்த தலைப்பை சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வரத்தை ஏற்றுக்கொள்றதுனால, ದೇವರ ಒಂದು ವರವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ, அதனால கிடைக்கும் பலன். ಅದರಿಂದ ಸಿಗುವಂತ ಫಲಗಳು. புரியுதுங்களா? சொல்லுமா, உங்களதான் சொல்றேன். ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ஆமென். ಆಮೆನ್. கிளாஸ் ஒன்னும் நடத்தல, நான் டீச்சிங்ல நடத்தல, நான் இங்க மிரட்டி பேசுறதுக்கு ನಾನು ಕ್ಲಾಸ್ உங்க ஆத்மாவாக பேசிட்டு இருக்கிறேன். ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಿಗೋಸ್ಕರ ನಾನು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா கவனிங்க சகோதரன் சகோதரி. ಗಮನಿಸಿ ನೋಡಿ ಸಹೋದರಿ ಸಹೋದರಿ, எதுக்கு சொல்றேன்னா, ಏನಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்க, உங்க வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இல்லையா, ನಮ್ಮ ಬಾಯಿಗೆ ಬರುವಂತ ವಾಕ್ಯವಿದೆ ಅಲ್ವಾ, உங்க காதுல இருந்து வராது. ನಿಮ್ಮ ಕಿವಿಯಿಂದ ಬರೋದಿಲ್ಲ. இவர் சொல்றாரு இல்லையா, அந்த உங்க காதுல கேட்டு இப்படி வராது. ನೀವು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಬರೋದಿಲ್ಲ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? உங்க காதுல போய் உங்களுடைய இருதயத்துக்கு போகும், உங்க சிந்தைக்கு போகும். ನಿಮ್ಮ ಕಿವಿಯೊಳಗಡೆ ಹೋಗಿ ಅದು ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯೊಳಗೆ ಹೋಗುತ್ತದೆ. அதை கரெக்டா உட்கார்ந்தா மட்டும்தான் அது வெளியே வரும். ಅಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡ್ರೆ ಮಾತ್ರ ಅದು ಹೊರಗಡೆ ಬರೋದು. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் எதுக்கு சொல்ல சொன்னா, ನಾನು ಏನಕ್ಕೆ ಹೇಳ್ತೀನಿ? நான் சொன்ன வார்த்தை எப்படி உள்ள உட்காந்துச்சுன்றதுக்காக நான் சொல்றேன். ನಾನು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯ ಯಾವ ರೀತಿ ನಿಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡಿದೆಯೋ ಅಂತ ನೋಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಹೇಳಿದೆ. இப்படி கேட்டு இப்படி வராது. அது ಹಿಂಗೆ ಕೇಳಿ ಹಿಂಗೆ ಬರೋದಿಲ್ಲ. இந்த பாடி மெக்கானிசம் அப்படி கிடையாது. ಅದು ದೇಹದ ಒಂದು ಮೆಕ್ಯಾನಿಸಮ್ ಆ ರೀತಿ ಇಲ್ಲ. அது என்ன பண்ணும், ಅದೇನ್ ಮಾಡುತ್ತೆ, இப்படி உள்ள கேட்டு ಕೇಳಿ அது சிந்தைக்குள்ள போய் ಚಿಂತನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ அந்த சிந்தையுடைய அவுட்புட் தான் என்ன, அது வார்த்தை. ಆ ಚಿಂತನೆ ಒಂದು ಹೊರಬರುವುದೇ ಒಂದು ಮಾತು. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? நீங்க கிளாஸ்ல எல்லாம் கேக்குறீங்க, ಈ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕೇಳ್ತೀರಾ?
ಮಾಡಿದ್ದೀರಾ? அதெல்லாம் அவுட்புட்டா எழுத முடியுதா உங்களால? ಅದೆಲ್ಲ ಔಟ್ಪುಟ್ ಬರೆಯಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ? ஏங்க ಯಾಕೆ? கேட்டு உட்கார்ந்தது கொஞ்சம் கம்மி தான். ಕೇಳಿ ತಲೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ ಸ್ವಲ್ಪನೇ. கரெக்ட்டுங்களா உங்களுக்கு? ಅಲ್ವಾ? அந்த மாதிரி தான். அதுக்காக தான் நான் கேட்டேன். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ. முக்கியமான விஷயம் இது. ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ ಇದು. நீங்க அந்த தேவனுடைய வரத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ನೀವು ದೇವರ ಒಂದು ವರವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವಾಗ அதனால ஒரு பலன் உங்களுக்கு இருக்குது. ಅದರಿಂದ ಒಂದು ಫಲ ನಿಮಗೆ ಇದೆ. இந்த தலைப்பு புரியுதா உங்களுக்கு? ಹೆಡ್ಲೈನ್ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? தலைப்பு புரியுதா? ಹೆಡ್ಲೈನ್ ಅರ್ಥ ಆಗ್ತಾ சரி, நாம செய்திக்கு நேரா போலாம். ನಾವು ವಾಕ್ಯದ ನೇರಕ್ಕೆ ಹೋಗೋಣ. நான் ஒரு சின்ன லைன் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ಒಂದು ಲೈನ್ ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತೀನಿ. இந்த வசனத்தை இந்த பாகத்தை இந்த ஸ்டோரியை நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಈ ಒಂದು ಸ್ಟೋರಿ ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಾ ಇಲ್ವಾ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்ம சரியா ನಾವು ಸರಿಯಾಗಿ வேதம் முழுசும் ಸತ್ಯವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ இந்த காலத்துக்காக தான் எழுதப்பட்டிருக்குது. ಈ ಕಾಲಕ್ಕೋಸ್ಕರನೇ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ಮತ್ತೆ ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೀನಿ. வேதம் முழுசும் எந்த காலத்துக்கு எழுதப்பட்டிருக்குது? ಸತ್ಯವಾದ ಮುಖ ಫುಲ್ ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? இந்த காலத்துக்கு தான் இது. ಈ ಕಾಲಕ್ಕೋಸ್ಕರ. இந்த காலத்தின் முடிவை பார்க்கிறதுக்கு தான் அது. ಈ ಕಾಲದ ಒಂದು ಕೊನೆಯನ್ನು ನೋಡೋದಕ್ಕೋಸ್ಕರ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಇದೆಯಾ? கோதுமை கீழே போடுறோம். ಗೋಧುಮೆಯನ್ನು ನೆಲಕ್ಕೆ ಹಾಕ್ತೀವಿ. அது ಅದು எதுக்காக அது கோதுமை நிலத்துல போடப்படுறதுக்கு காரணம் நோக்கம் என்ன? ಗೋಧುಮೆಯನ್ನು ನೆಲಕ್ಕೆ ಭೂಮಿಗೆ ಹಾಕುವಂತ ಒಂದು ಉದ್ದೇಶವೇನು? கீழே போட்ட அந்த கோதுமை மணி ಕೆಳಗಡೆ ಹಾಕಿದಂತ ಗೋಧುಮೆ ಬೀಜ அது பலனாக மேல வர்றதுக்காக தான். ಅದು ಫಲವಾಗಿ ಮೇಲೆ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ. கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? அதே போல ಅದೇ ರೀತಿ பலன் தான் முக்கியம், ಫಲವೇ ಮುಖ್ಯ. கிளைமேக்ஸ் தான் முக்கியம். ಅದೊಂದು ಕೊನೆಯ ಭಾಗವೇ ಮುಖ್ಯ. நம்ம என்னதான் செஞ்சாலுமே ನಾವು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ஒரு செயலுடைய முடிவு தான் முக்கியம். ನಾವು ಮಾಡಿದ ಕೆಲಸದ ಒಂದು ಕೊನೆಯೇ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತದೆ. பலன் தான் முக்கியம். ಫಲವೇ ಮುಖ್ಯ. அந்த மாதிரி ಅದೇ ರೀತಿ தேவன் பூமியில மனுஷனை சிருஷ்டித்தார் இல்லையா? ದೇವರು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರಲ್ಲ. அது சிருஷ்டித்தனுடைய நோக்கம் என்னன்னா ಸೃಷ್ಟಿಸಿದ ಉದ್ದೇಶವೇನೆಂದರೆ மல்கியா 2:15-14 சொல்லுது. ಮಲ್ಕಿ 2:14-15 ಹೇಳ್ತಾ ಇದೆ. அந்த லைனை வாசிங்களா? ಆ ಒಂದು ಭಾಗವನ್ನು ஒருவனை படைத்தார், ಒಬ್ಬನಿಂದ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟನು. ஒருவனை அல்லவா படைத்தார். ಒಬ್ಬನನ್ನೇ ಅಲ್ಲವಾ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದು. ஏன் ஒருவனை படைத்தார்? ಏನಕ್ಕೆ ಒಬ್ಬನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, ಆತ್ಮವು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿತ್ತು. பின் ஏன் ஒருவனை படைத்தார்? ಮತ್ತೆ ಏಕೆ ಒಬ್ಬನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದನು? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே, ದೇವ ಭಕ್ತಿಯುಳ್ಳ ಸಂತತಿಯನ್ನು ಎತ್ತಿರುವುದಕ್ಕೆ ತಾನೇ, பெற்றெடுக்கிறதுக்கு தானே. ಎತ್ತುವುದಕ್ಕೆ ತಾನೇ. ஆமென். ಆಮೆನ್. இதான் நீங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ಈ ಅರ್ಥವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. அப்போ ஆதியாகமத்துல தேவன் ஏன் மனுஷனை சிருஷ்டித்தார்னா, ಆದಿ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ಏನಕ್ಕೆ ಮನುಷ್ಯನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನೆಂದರೆ ஆதாம் ಆದಾಮನು தம்முடைய சாயலா இருக்கிறாரு, ಆತನ ಒಂದು ಸ್ವರೂಪದಲ್ಲಿದ್ದಾನೆ. தேவனுடைய சாயல்ல. ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥಾಗ್ತಾ ಇದೆಯಾ? அப்படின்னா ಹಂಗಂದ್ರೆ தேவன் ದೇವರು தன்னுடைய சந்ததிய ಆತನ ಸಂತತಿಯನ್ನು இந்த பூமியில கொண்டு வரணும் விருப்பப்பட்டார். ಈ ಭೂಮಿಗೆ ತರಬೇಕೆಂದು ಆಸೆಪಟ್ಟನು. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥಾಗ್ತಾ ಇದೆಯಾ? தன்னுடைய சாயல கொண்டு வரணும் ஆசைப்பட்டார். ಆತನ ಒಂದು ಸ್ವಾರೂಪ್ಯವನ್ನು ತರಬೇಕಾಗಿ ಆಸೆಪಟ್ಟನು. அதான் அவருடைய நோக்கம். ಅದೇ ಆತನ ಒಂದು ಉದ್ದೇಶ. அப்ப அது மாதிரி ஆதாம் ஒரு கோதுமை மணியா இருக்கும் பட்சத்தில் ಆದಾಮನ ಒಂದು ಗೋಧುಮೆ ಬೀಜವಾಗಿರುವ ಪಕ್ಷದಲ್ಲಿ அதோட பலன் எங்க வந்து முடியும்? ಅದು ಒಂದು ಫಲ ಎಲ್ಲಿ ಬಂದು ஆதியாகமத்துல வித்து போடப்பட்டுச்சுன்னா பலன் எங்க வந்து முடியும்? ಆದಿ ಕಾಲದಲ್ಲಿ ಬೀಜ ಹಾಕಲ್ಪಟ್ಟರೆ ಅದರ ಫಲ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ? வெளிப்படுத்தும் விசேஷம். ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. நம்ம எங்க இருக்கிறோம் இப்போ? ನಾವೆಲ್ಲಿದ್ದೀವಿ ಈಗ? வெளிப்படுத்தும் விசேஷ காலத்துல ಪ್ರಕಟಣೆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. நம்ம எங்க இருக்கிறோம் இப்போ? ನಾವೆಲ್ಲಿದ್ದೀವಿ ಇವಾಗ? காலம் முடியிற நேரத்துல. ಕಾಲ ಮುಗಿಯುವ ಸಮಯದಲ್ಲಿ. ஆதியாகமத்துல காலம் தொடங்குச்சு, ಆದಿ ಕಾಲದಲ್ಲಿ ಕಾಲವು ಸೃಷ್ಟಿ பாவத்துக்கு அப்புறம் ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. பாவம் முடிய போகுது, இப்போ ಪಾಪ ಮುಗಿಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. காலமும் முடிய போகுது. ಕಾಲವು ಮುಗಿಯಲ್ಪಡ್ತಾ இப்ப ಇದೆ. தேவனுடைய வித்துக்களாகிய பலன் வெளியே வரப்போகுது. ದೇವರ ಬೀಜಗಳಾಗಿರುವಂತ ಫಲಗಳು ಹೊರಗಡೆ ಬರ್ತಾ ಇದೆ. புரிஞ்சா இல்லைங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಲ್ವಾ? அப்போ ಅವಾಗ இந்த கோதுமை மணியில இருக்கிற ஜீவன் என்ன பண்ணும்? ಗೋಧುಮೆ ಬೀಜದಲ್ಲಿರುವಂತ ಜೀವ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? டிரான்ஸ்பர் ஆகும் மேல. ಬದಲಾವಣೆ ಹೊಂದುತ್ತದೆ ಮೇಲಕ್ಕೆ. புரியுதா இல்லைங்களா? கீழே போட்ட உடனே ಕೆಳಗಡೆ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ அது சூரியன் வெளிச்சத்தாலும் ಸೂರ್ಯನ ಬೆಳಕಿನಿಂದಲೂ தண்ணீராலும் ನೀರಿನಿಂದಲೂ அது மேல வரும், ಅದು ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. வித்தை தாண்டி மேல வரும். ಬೀಜವನ್ನು ದಾಟಿ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. கரெக்டுங்களா? இப்ப ஜீவன் எங்க இருக்கும்? ಜೀವ ಎಲ್ಲಿರುತ್ತದೆ? மேல இருக்கும், மேல இருக்கும். ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. அந்த மேல துளிர் விட்டு இருக்கு இல்லையா, அதுல இருக்கும். ಅದು ಮೇಲೆ ಒಂದು ಚಿಗುರು ಬಿಟ್ಟಿರುತ್ತಲ್ಲ ಅದರಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. அதுக்கு மேல வரும்போது ஜீவன் எங்க இருக்கும்? ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಬರುವ ಜೀವ ಎಲ್ಲಿರುತ್ತದೆ? தண்டுல இருக்கும். ಒಂದು ಕಾಂಡದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. அதே போல இலையில வரும், அப்புறம் ಅದೇ ರೀತಿ ಎಲೆಗಳಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. அதுக்கப்புறம் பட்டு குஞ்சத்துல வரும், ಅದ ನಂತರ அந்த ಮೊಗ್ಗಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. அதே போல பூல வரும், ಅದ ನಂತರ ಹೂವಿನಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. அப்புறம் பழத்துல வரும். ಅದ ನಂತರ ಹಣ್ಣಿನಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. அதுக்கு பழத்துக்குள்ளதான் அதுக்கு கீழே போட்ட விதையுடைய கனி இருக்கும். ಆ ಹಣ್ಣಿನ ಒಳಗಡೆ ನೀವು ಕೆಳಗಡೆ ಹಾಕಿರುವಂತ ಒಂದು ಬೀಜವಿರುತ್ತದೆ. புரியுதா இல்லைங்களா? ஜீவன் எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது, புரியுதா இல்லைங்களா? ಯಾವ ರೀತಿ ಬದಲಾವಣೆ ಹೊಂದುತ್ತೆ ನೋಡಿದ್ದೀರಾ? அதே போல ಅದೇ ರೀತಿ தேவன் ஆதியாகமத்துல போடப்பட்ட தன்னுடைய சாயல், தன்னுடைய வழி, ದೇವರು ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಂತ ಆತನ ಒಂದು ಸ್ವರೂಪ, ಆತನ ಒಂದು ದಾರಿ, அந்த ஆவி ஸ்பிரிட் தன்மை, ಆ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ಸ್ವಭಾವ, அது பைபிள் முழுசும் பரிசுத்தவான்களுக்கு நடுவுல டிராவல் ஆயிட்டே வரும். ಸಂಪೂರ್ಣ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಆತ್ಮಿಕರೊಂದಿಗೆ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ತಾ ಬರುತ್ತದೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥಾಗ್ತಾ ಇದೆಯಾ? ஆதாம் மூலமா ಆದಾಮನ ಮುಖಾಂತರ பாவம் வந்ததுனால ಪಾಪ ಬಂದದರಿಂದ ஆதாம் அந்த பியூரான சந்ததியை கொண்டு வர முடியல. ಆದಾಮನ ಒಂದು ಪ್ಯೂರ್ ಆಗಿರುವಂತ ಸಂತತಿಯನ್ನು ತರಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. தேவனுடைய சாயல் கொண்ட சந்ததிய, ದೇವರ ಒಂದು ಸ್ವರೂಪ ಹೊಂದಿದ ಸಂತತಿಯನ್ನು. கரெக்டுங்களா? அதுக்காக தான் கிறிஸ்து வந்தார். ಅದರಿಂದನೇ ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನು.
கிறிஸ்து பாவம் இல்லாதவர், ಕ್ರಿಸ್ತನು ಪಾಪವಿಲ್ಲದಿರುವಂತ, பாவம் அறியாதவர். ಪಾಪವನ್ನು ಅರಿಯದಿರುವಂತ. கரெக்டுங்களா? அப்ப அவர்ல இருந்து அந்த சந்ததி திரும்பவும் என்னாச்சு ஸ்டார்ட் ஆச்சு. ಮತ್ತೆ ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಆ ಸಂತತಿಯು ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. அந்த சந்ததியுடைய பலன்களா நம்ம இருக்கிறோம். ಆ ಸಂತತಿಯ ಒಂದು ಫಲವಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ ಅವಾಗ பைபிள்ல முழுசுமே ಸತ್ಯವೇದ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ஒட்டுமொத்தமா எதுக்காக எழுதப்பட்டிருக்குது? ಎಲ್ಲ ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, கிளைமாக்ஸ்க்காக. ಆ ಒಂದು ಕೊನೆ ಭಾಗಕ್ಕಾಗಿ. கரெக்டுங்களா? இப்ப நம்ம இங்க வாசிக்கிற இந்த பாகம் கூட ಓದಿದಂತ ಈ ಒಂದು ಭಾಗವು ಕೂಡ பைபிள் மத்தியில இருக்குது. ಸತ್ಯವೇದ ಮಧ್ಯದಲ್ಲಿದೆ. இப்ப இந்த பாகத்துல இருக்கிற ஜீவன் ಈ ಭಾಗದಲ್ಲಿರುವಂತ ಜೀವವು இனி நமக்குள்ள இருக்குது. ಇವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿದೆ. புரிஞ்சா இல்லைங்களா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ? இப்ப பைபிள்ல இருக்கிற ஒரு கேரக்டர் இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿರುವಂತ ಒಂದೊಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? ஒரு பாகம் இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. ಒಂದೊಂದು ಭಾಗವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. பைபிள்ல இருக்கிற பழைய ஏற்பாட்டுல பாக்குற ஒரு பரிசுத்தவான்கள் லைஃப்ல, ஜீவியத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவ ஒரு பகுதி பார்க்கலாம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಬ್ಬೊಬ್ಬ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ವ್ಯಕ್ತಿಗಳ ಒಂದು ಗುಣಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. ஆதாமன் பாக்குறோம். ಆದಾಮನ ನೋಡ್ತೀವಿ. ஜீசஸ் யாரு? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾರು? பிந்தின ஆதாமா இருக்கிறார். ಹಿಂದಿನ ಆದಾಮನಾಗಿದ್ದಾನೆ. கரெக்ட்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? ஆபேல பாக்குறோம். ಹೇಬೇಲನ್ನು ನೋಡ್ತೀವಿ. ஆபேல் ಹೇಬೇಲನು தன்னோட ஆட்டுக்குட்டியை போல தன்னை ஒப்பு கொடுத்து மரணிச்சார். ತನ್ನ ಕುರಿಮರಿ ರೀತಿಯಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಆತನು ಮರಣ ಹೊಂದಿದನು. கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு பரிசுத்தவான்களும் ಈ ರೀತಿ ಒಬ್ಬೊಬ್ಬ ಪರಿಶುದ್ಧ ವ್ಯಕ್ತಿಗಳು கிறிஸ்து ஒரு பகுதி வெளிப்படுத்தினாங்க. ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಪ್ರಕಟಿಸಲ್ಪಟ್ಟರು. பைபிள் முழுசும் நீங்க பார்க்கலாம். அது ಬೈಬಲ್ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೋಡಬಹುದು. அப்ப அவங்க எல்லாம் வேத வாக்கியத்துடைய நிறைவேறுதலா இருந்தாங்க. ಅವರೆಲ್ಲರೂ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯದ ಒಂದು ನೆರವೇರುವಾಗಿ ಅವರಿದ್ದರು. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டரா சேர்த்தும் போது கிறிஸ்துவா இருந்தா. ಅವರಲ್ಲಿರುವಂತ ಒಂದೊಂದು ಭಾಗವು ಸೇರಿ ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾರೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்றீங்களா? ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசிக்கிறீங்களா? இது வரைக்கும் சொல்ல விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? ಹೇಳಿದಂತ ವಿಷಯ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. இப்ப இந்த இடத்துல பாக்குற கேரக்டர் ಈ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ அதுவும் கூட ಅದು ಕೂಡ கிறிஸ்துவை தாண்டியும், ಕ್ರಿಸ್ತವನ್ನು ದಾಟಿ அதே போல ಅದೇ ರೀತಿ இந்த நாளுக்காக தான் இந்த நாளின் அடையாளங்கள் அதுக்குள்ளாக இருக்குது. ಈ ಕಾಲಕ್ಕೆ ಒಂದು ಗುರುತು ಅದರಲ್ಲಿ ಇರುವಂತದಾಗಿದೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? பழைய ஏற்பாட்டுல ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ அது கிறிஸ்து தான் பலனா இருந்தார். ಅದು ಕ್ರಿಸ್ತವೇ ಒಂದು ಫಲನಾಗಿದ್ದನು. கரெக்டுங்களா? பைபிள் ரெண்டு பாகமா இருக்குதா? ಸತ್ಯವೇದ ಎರಡು ಭಾಗವಾಗಿದೆ. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ. பழைய ஏற்பாட்டுல ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ அந்த பலன் யாருன்னா கிறிஸ்து. ಆ ಒಂದು ಫಲವು ಯಾರಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? ஆதாம்ல போடப்பட்ட விதை ಆದಾಮನಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಂತ ಬೀಜ அந்த ஜீவன் அப்படியே டிராவல் ஆயிட்டு வந்து ಜೀವ ಅದೇ ರೀತಿ ಒಂದು ಸಂಚಾರ அந்த ಮಾಡಿ செடியா வந்து ಗಿಡವಾಗಿ ಬಂದು அதோட பலன், முதற் பலன் யாரு? கிறிஸ்து. ಅದು ಮೊದಲನೇ ಫಲ ಯಾರು? ಕ್ರಿಸ್ತನು. அதே போல ಅದೇ ರೀತಿ புதிய ஏற்பாட்டுல ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ விதை யாருன்னா ஜீசஸ். ಬೀಜ ಯಾರಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. கரெக்டுங்களா? அப்ப இந்த காலத்துல அது பலன் வரணுமா இல்லையா? ಈ ಕಾಲಕ್ಕೆ ಫಲ ಬರಬೇಕು. அந்த பலன் யாரு? ಆ ಫಲವು ಯಾರು? நம்ம. ನಾವಾಗಿದ್ದೇವೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப ஒட்டுமொத்தமும் ಇದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ கிளைமேக்ஸ் நோக்கி தான் நகருது. ಒಂದು ಕೊನೆ ಭಾಗವನ್ನು ನೋಡಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. கிளைமேக்ஸ்ல தான் நாம இருக்கிறோம். ಕೊನೆ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? வசனம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಬರೆದಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು நமக்கு திருஷ்டாந்தங்களா எழுதப்பட்டிருக்கிறது. திருஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிளா, அடையாளமா, முன் அடையாளமா, ಉದಾಹರಣೆಯಾಗಿ ನಮಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அடையாளமாக, உதாரணம் இல்ல, அடையாளமாக. ಗುರುತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். அடையாளமா எழுதப்பட்டிருக்கிறது. ಗುರುತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் அது என்னவா இருக்குது? நம்மளுடைய நிழலா இருக்குது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಿರೋದು அவங்களுடைய வாழ்க்கையில ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಂತ ವಿಷಯಗಳು ಅದೊಂದು ನೆರಳಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்மளதான் நிஜம். ನಾವೇ ನಿಜವು. எப்பவுமே நிழல் முன்னாடி வந்திருக்குது, ಯಾವಾಗಲೂ ನೆರಳು ಮೊದಲು ಬಂದಿದೆ, அதுக்கப்புறம் நிஜம் நம்ம இருக்கிறோம். ಅದ ನಂತರ ನಿಜವಾಗಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணத்துடைய நிஜம் கிறிஸ்து. அந்த ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ನಿಜವಾದ ಒಂದು ரூபா, ರೂಪವನ್ನು ಕ್ರಿಸ್ತನು. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து என்னவா இருக்குதுன்னா நிழலா இருக்குது. ಅದೆಲ್ಲ ಬಂದು ನೆರಳಾಗಿದೆ. பழைய ஏற்பாட்டுல ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அது யாரு? ಆ ಪಸ್ಕ ಹಬ್ಬದ ಕುರಿಮರಿ ಯಾರು? கிறிஸ்து. ಯೇಸು. உடன்படிக்கை பெட்டி அது யாரு? ಆ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿ ಅದು ಯಾರು? தூப பீடம் அது யாரு? ಧೂಪಪೀಠ ಅದು ಯಾರು? பலிபீடம் ಬಲಿಪೀಠ ஆசாரியன். ಆಚಾರ್ಯನು. அங்க இருக்கிற திரைகள் ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ತೆರೆಗಳು அது எல்லாம் கிறிஸ்துவ குறிக்குது. ಅದೆಲ್ಲವೂ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. மோசே அது யாரு? ಮೋಸೆ ಅದು ಯಾರು? கிறிஸ்து. ಕ್ರಿಸ್ತನು. ஜோஷுவா அது யாரு? ಜೋಶುವ ಅದು ಯಾರು? கிறிஸ்து. ಕ್ರಿಸ್ತನು. இது எல்லாமே கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு பகுதி வச்சிருந்தாங்க. ಇದೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ತನು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದನು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? அதே போல ಅದೇ ರೀತಿ இந்த ನಾட்கள்ல ಈ ದಿವಸದಲ್ಲಿ ஒட்டுமொத்த பைபிளும் ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸತ್ಯವೇದವು நம்மளையும் கிறிஸ்துவையும் சுட்டி காட்டுது. ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. இப்ப ஆதாம் இருக்காரு. ಆದಾಮ ಇದ್ದಾನೆ ಇವಾಗ. ஆதாம தேவன் படைக்கும் போது ಆದಾಮನನ್ನು ದೇವರು ಸೃಷ್ಟಿಸುವಾಗ ஒரு மனுஷனா படைக்கல. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಿದ. ஆதாமுக்குள்ள யார வச்சிருந்தாருங்க? ಆದಾಮನನ್ನು ಯಾರು ಇಟ್ಟಿದ್ದರು? ஏவாள வச்சிருந்தார். ಏಬೇಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದನು. ஏவாள வச்சிருந்தார். ಒಬ್ಬನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದನು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ ನಿಮ್ಗೆ? பின்பு
நமது சாயலாக நமது ரூபத்தையும் அவர்களை உண்டாக்குவோமாகன்னு சொன்னார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குவோமாகன்னு சொன்னார். ತದನಂತರ ನಮ್ಮ ರೂಪದಲ್ಲಿಯೇ ಅವರನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡೋಣ, ಅವರನ್ನು ಗಂಡು ಹೆಣ್ಣಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡೋಣ ಅಂತ ದೇವರು ಹೇಳಿದರು. அப்ப ஆதாமுக்குள்ள ஏவாள் இருந்தாங்க இல்லையா? ಹಾಗಾದ್ರೆ ಆದಾಮನಲ್ಲಿ ಅವಳು ಇದ್ದಳಲ್ವಾ? அப்ப ஆதாம் கிறிஸ்துவா இருக்கும் பட்சத்தில் ಆದಾಮನು ಕ್ರಿಸ್ತನಾಗಿರೋ ಪಕ್ಷದಲ್ಲಿ இந்த ஏவாள் யாரு? ಈ ಅವಳು ಯಾರು? புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஏவாள் தான் ಈ ಅವಳೇ சபையா இருக்குது, ಸಭೆಯಾಗಿದೆ, மனவாட்டியா இருக்குது. ಮನಗಿತ್ತಿಯಾಗಿದೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த ஆதாம் ಈ ಆದಾಮನು கிறிஸ்துக்கு முன் அடையாளமாவும் ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮುಂದೆ ಗುರುತಾಗಿ அவருக்குள்ள இருந்த ஏவாள் பிரிக்கப்பட்டா இல்லையா? ಆತನಲ್ಲಿರುವಂತ ಅವಳನ್ನು ಸಪರೇಟಿಸಲ್ಪಟ್ಟರಲ್ವಾ? ரெண்டாவது அதிகாரத்துல பிரிச்சார்லையே தேவன். ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಸಿದರಲ್ವಾ? அதே போல ಅದೇ ರೀತಿ ஆதாம் ஒரு நித்திரைக்குள்ள போனார் இல்லையா? ಆದಾಮ ಒಬ್ಬ ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಹೋದನಲ್ವಾ? போனார் இல்லைங்களா? ಹೋದನು. அதே போல ಅದೇ ರೀತಿ கிறிஸ்துடைய சிலுவை மரணம் ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಶಿಲುಬೆ ಮರಣ நம்மளை வெளியே கொண்டு வந்துச்சு. ಅದನ್ನು ಹೊರಗಡೆ ತರುತ್ತದೆ. ஆதாம தேவன் என்ன பண்ணாரு? ஏவாளை வெளியே கொண்டு வரதுக்காக ஆழ்ந்த நித்திரைக்குள்ள கொண்டு போகிறார். ಅವಳನ್ನು ಹೊರತರುವುದಕ್ಕಾಗಿ ಆದಾಮನ ದೇವರು ಗಾಢ ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಕರೆದು ಇಳಿಸಿದನು. அதுக்கப்புறம் ஏவாளை வெளியே எடுக்கிறார். ತದನಂತರ ಅವನನ್ನು ಹೊರಗಡೆ ತಂದನು. அப்ப பிந்தின ஆதாம் வரும்போது கூட ಹಿಂದಿನ ಆದಾಮನು ಬರುವಾಗ அவரையும் ஒரு நித்திரைக்குள்ள தேவன் கொண்டு போறார். ಆತನನ್ನು ಒಬ್ಬ ನಿದ್ರೆಯೊಳಗೆ ದೇವರು ಕರ್ಕೊಂಡು அதுல இருந்து சபையுடைய ஜீவன் வெளியே வந்துச்சு. ಅದರಿಂದ ಸಭೆಯ ಜೀವ ಹೊರಗಡೆ ಬರ್ತಾ ಇದೆ. புரிஞ்சுங்களா? ಆಮೆನ್. சரி சரி கவனிங்க. ಸರಿ ಗಮನಿಸಿರಿ. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாக்குற கேரக்டர் கூட ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಕೂಡ நம்ம நாளை சுட்டி காட்டுது. ನಮ್ಮ ದಿನಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. நான் ஸ்டோரி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ಕಥೆ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ. இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, எலியா இருந்தார். ಎಲಿಯನ ಇದ್ದನು. உங்களுக்கு தெரியும். ನಿಮಗೆ ಗೊತ್ತು. எலியாவுடைய ஆவி யாருக்குள்ள வந்துச்சு? ಎಲಿಯನ ಒಂದು ಆತ್ಮ ಯಾರಲ್ಲಿ ಬಂತು? எலிசாவுக்குள்ள ரட்டத்தனையா வந்துச்சு. ಎಲಿಷನಲ್ಲಿ ரட்டத்தனையா வந்துச்சு. ಎರಡು ಪಟ್ಟಾಗಿ ಬಂದಿದ್ದು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எலியா 4 அற்புதம் பண்ணாருன்னா ಎಲಿಯನು 4 ಅದ್ಭುತ ಮಾಡಿದರೆ எலிசா 8 அற்புதம் பண்ணிருக்காரு. ಎಲಿಷನು 8 ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப நாம எங்க இருக்கிறோம்? ಇವಾಗ ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೀವಿ? மல்கியா 4:5ல இருக்கோம். ಮಲಾಕಿ 4:5 ಇದ್ದೀವಿ. மல்கியா 4:5 என்ன சொல்லுது? ಮಲಾಕಿ 4:5 ಏನ್ ಹೇಳ್ತಿದೆ? என்ன சொல்லுதுங்க? ಏನ್ ಹೇಳ್ತಿದೆ? இதோ நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். ಇದೋ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ನಾನು ಎಲಿಯ ದೀರ್ಘದರ್ಶಿಯನ್ನು ಕಳಿಸುತ್ತೇನೆ. அவன் வந்து ಅವರು ಬಂದು நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு ನಾನು ಬಂದು ಭೂಮಿಯನ್ನು ಶಾಪದಿಂದ ಹೊಡೆಯದೆ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ அவன் பிதாக்கள் இடத்துக்கு பிள்ளைகளிடத்திற்கும் ತಂದೆಯ ಮನಸ್ಸನ್ನು ಮಕ್ಕಳ ಕಡೆಗೂ பிதாக்கள் இடத்துக்கு திருப்புவானது. ಮಕ್ಕಳ ಮನಸ್ಸನ್ನು ತಂದೆಯ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. எப்போ? ಯಾವಾಗ? உலகத்தின் முடிவுல, ಲೋಕದ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ. அப்ப எலியாவுடைய நாட்கள்ல. ಅದು ಎಲಿಯ ಒಂದು ದಿನಗಳಲ್ಲಿ. கரெக்ட்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? அப்ப எலியா அங்க இருந்தாரா? ಅವಾಗ ಎಲಿಯ ಅಲ್ಲಿದ್ದನ. அப்ப எலியா ஃபாலோ பண்ற ஒரு டீம் இருந்தாங்க இல்லையா? ಎಲಿಯನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಒಂದು ಗುಂಪಿತ್ತಲ್ವಾ? யார் அது? ಯಾರದು? எலிசா. ಎಲೀಷಾ. அப்ப எலியா போனபடி அந்த அபிஷேகம் யாருக்குள்ள வந்துச்சுங்க? ಎಲಿಯನು ಹೋದ ನಂತರ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಯಾರಲ್ಲಿ ಬಂತು? எலிஷாவுக்குள்ள வந்துச்சு. எலியா யூஸ் பண்ண ரோப் யாருக்கிட்ட வந்துச்சு? ಎಲಿಯನು ಯೂಸ್ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಬಟ್ಟೆ ಯಾರ ಬಳಿಗೆ ಬಂತು? எலிஷா கிட்ட வந்துச்சு இல்லீங்களா? ಎಲೀಷನ ಬಳಿಗೆ. எலிஷா என்ன பண்ணாரு? ಎಲೀಷನು ಏನ್ ಮಾಡಿದನು? யோர்தானை பொளந்து ಯೋರ್ದಾನನು ಎರಡು ಭಾಗ ಮಾಡಿ போனார். ಹೋದನು. அக்கறைக்கு போனார். ಆ ಕಡೆ ಒಂದು ಕರೆಗೆ ಹೋದನು. புரியுதுங்களா உங்களுக்கு? யோர்தான் பைபிள் எப்பவுமே எதுக்கு அடையாளம்னா ಯೋರ್ದಾನ ಯಾವಾಗಲೂ ಬೈಬಲ್ಗೆ ಏನು ಗುರುತಾಗಿದೆ? மரணத்துக்கு அடையாளம். ಮರಣಕ್ಕೆ ಗುರುತಾಗಿದೆ. எதுக்கு அடையாளம்? ಏನಕ್ಕೆ ಗುರುತಾಗಿದೆ? மரணத்துக்கு அடையாளம். ಮರಣಕ್ಕೆ ಗುರುತಾಗಿದೆ. அதை கிராஸ் பண்ணி போறது, மரணத்தை தாண்டி போறதுக்கு அடையாளம். ಅದು ಮರಣವನ್ನು ದಾಟಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿದೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಇದೆಯಾ? இப்போ ಇವಾಗ அந்த வல்லமை யார்கிட்ட இருந்துச்சு? எலியாவுக்குள்ள இருந்துச்சு இல்லையா? ಅಭಿಷೇಕ ಯಾರಲ್ಲಿತ್ತು? ಎಲಿಯನಲ್ಲಿ ಇತ್ತಲ್ವಾ? அதுக்கு அந்த அபிஷேகம் இப்ப யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ಆ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಯಾರಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆಗ್ತಾ ಇದೆ? கரெக்ட்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? எலியா வந்து அந்த காலத்துல இவர்தான் தேவனுடைய தீர்க்கதரிசின்னு சொல்லி யார் அடையாளம் கண்டு கொண்டது? ಎಲಿಯನು ಇತನೇ ದೇವರ ಒಂದು ದೀರ್ಘದರ್ಶಿಯಿಂದ ಯಾರು ಗುರುತಿಡಿದಿದ್ದು? யாருங்க? எலிஷா அடையாளம் கண்டு ஃபாலோ பண்ணாரு. ಎಲೀಷನ ಅದನ್ನು ಕಂಡುಕೊಂಡು ಫಾಲೋ ಮಾಡಿದನು. அப்போ ಅವಾಗ என்ன சொல்றாரு? என்ன வேணும் எனக்கு உனக்குன்னு கேட்கும்போது ನಿಮಗೆ ಏನು ಬೇಕು ಅಂತ ಕೇಳುವಾಗ ஆவியின் வர ரட்டத்தனியா வேணும்னார். ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಎರಡು ಪಟ್ಟಾಗಿ ನನಗೆ ಬೇಕು ಎಂದು ಕೇಳಿದ. அப்ப நான் போகும்போது என்ன பார்த்துட்டே இருன்னார். ನಾನು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ನೋಡ್ಕೊಂಡೇ ಇರುವಂತ. அப்ப உனக்கு கிடைக்கும்னார். ಅವಾಗ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ. அப்ப யார ஃபாலோ பண்ண? எலிசா. ಎಲೀಷಾ ಯಾರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು? எலியாவை ஃபாலோ பண்ணும். ಎಲಿಯನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. மீன்ஸ் என்ன அர்த்தம்? ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ? இன்னைக்கு ஒரு எலியா இருக்கிறாரு. ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಎಲಿಯನ್ ಇದ್ದಾನೆ. அவர் அக்கறைக்கு போயிட்டாரு. ಆತನು ಆ ಕಡೆ ಒಂದು ದಡಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. போயிட்டாரு, அக்கறைக்கு போயிட்டாரு. ಆ ಕಡೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. எலிசாவா இருந்தா, ಎಲೀಷನಾಗಿ ನೀವಿದ್ದರೆ, எலிசாவா இருந்தா ಎಲೀಷನಾಗಿದ್ದರೆ எலியாவை ஃபாலோ பண்ணும். ಎಲಿಯನನ್ನು ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು. மீன்ஸ் ಅಂದ್ರೆ அவரால் கொடுக்கப்பட்ட செய்தியை ஃபாலோ பண்ணும். ಆತನಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಸಂದೇಶವನ್ನು ಇಲ್ಲಿ ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்படி ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் ಫಾಲೋ ಮಾಡುವಾಗ ಮಾತ್ರ அந்த ஷால் நமக்கு கிடைக்கும். ಆ ಒಂದು ரோப் நமக்கு கிடைக்கும். ಆ ಒಂದು ಶಾಲು ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. அதுல என்ன இருக்குது? ಅದರಲ್ಲಿ ಏನಿದೆ? யோர்தானை பழக்கிறதுக்கான வல்லமை இருக்குது. ಯೋರ್ದಾನನ್ನು ಒಡೆಯುವಂತ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಇದೆ. செப்பரேட் பண்றதுக்கான வல்லமை இருக்குது. ಬೇರ್ಪಡಿಸುವಂತ ಅಭಿಷೇಕವಿದೆ. அப்படின்னா ಹಾಗಂದ್ರೆ யோர்தான் எதுக்கு அடையாளமா இருக்குது? ಯೋರ್ದಾನ ಏನು
ಗುರುತಾಗಿದೆ, ಮರಣಕ್ಕೆ ಗುರುತಾಗಿದೆ. மரணத்தை செப்பரேட் பண்றதுக்கு வல்லமை அதுக்குள்ள இருக்குது. ಮರಣವನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುವಂತ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಅದರಲ್ಲಿದೆ. புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப இந்த நாட்கள்ல எலிசா கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார். ಎಲೀಷನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. எலியா போயாச்சு. ಎಲಿಯ ಹೋಗಿದ್ದಾಯ್ತು. இப்ப இருக்கிறது யாரு? ಇವಾಗ ಇರೋದು ಯಾರು? எலிஷா. கரெக்டுங்களா? இப்போ எலியா போயிட்டாரு. ಇವಾಗ ಎಲಿಯ ಹೋಗ್ಬಿಟ್ರು. பிரதர் மேம் காட்சியை விட்டு போயிட்டாரு. ಪ್ರಾಣம் ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು. காட்சி ஸ்கிரீனை விட்டு போயிட்டாரு. ಇವನ್ ತೆರೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು. இப்போ யார் இருக்கிறது? ಇವಾಗ ಯಾರಿದ್ದಾರೆ? யார் இருக்கணும்? ಯಾರಿರ್ಬೇಕು? பைபிள் பேட்டர்ன் படி யார் இருக்கணும்? ಸತ್ಯವೇದ ಪ್ರಕಾರ ಯಾರಿರ್ಬೇಕು? எலிஷா. எலிஷா யாரு? ಎಲೀಷ ಯಾರು? எலியாவை ஃபாலோ பண்ண ஒரு கூட்டத்துக்கு அடையாளம். ಎಲಿಯನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ ಒಂದು ಗುಂಪಿಗೆ ಗುರುತಾಗಿದೆ. எலியாவுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு டீமுக்கு அடையாளம். ಎಲಿಯನ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿರುವಂತ ಒಂದು ಗುಂಪಿಗೆ ಗುರುತಾಗಿದೆ. அது யாரா இருக்கிறோம்? ಅದು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? இந்த செய்தியை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து அந்த ஆட்கள் அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு அடையாளம். அது ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿ ಒಂದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಡೆದುಕೊಂಡಂತ ಒಂದು ಗುಂಪಾಗಿದ್ದಾರೆ. அது ஃபாலோ பண்றவங்களுக்கு அடையாளம். ಅದು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಒಂದು ಗುಂಪಿಗೆ அவங்க உலகத்தோடு கூட ஐக்கியப்பட மாட்டாங்க. ಲೋಕದೊಂದಿಗೆ ಅವರು ಐಕ್ಯತೆ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. அதே காலத்துல ಅದೇ ಕಾಲದಲ್ಲಿ எலியா காலத்திலேயே ಎಲಿಯ ಕಾಲದಲ್ಲಿ அங்க ஸ்தாபன சபைகள் இருந்துச்சு. ಆ ಸ್ಥಾಪನಾ ಸಭೆಗಳಿದ್ದವು. எலியா போனாரா இல்லையா? ಎಲಿಯ ಹೋದ್ರಲ್ವಾ? எலிஷா கூட ஃபாலೋ பண்ணும்போது ಎಲೀಷನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕಾದ್ರೆ 3 இடத்த கிராஸ் பண்றாரு இல்லைங்களா? ಜಾಗವನ್ನು ದಾಟಿ ಹೋಗ್ತಾರೆ. கிராஸ் பண்றாரா இல்லைங்களா? ದಾಟಿ ಹೋಗ್ತಾರಲ್ವಾ? எந்தெந்த இடங்க? ಏನೇನಿದೆ ಜಾಗ ಅದು? அந்த கில்கால்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ಗಿಲ್ಗಾಲಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. கில்கால்ல இருந்து ಗಿಲ್ಗಾಲಿನಿಂದ அங்க பெத்தேல் இருந்து எரிகோல இருந்து யோர்தானை கிராஸ் பண்ணி போறாங்க. ಬೆತೇಲಿಂದ ಎರಿಕೋದಿಂದ ಯೋರ್ದಾನ. அப்ப ஒரு இடத்துக்கு போகும்போது ಒಂದೊಂದು ಜಾಗಕ್ಕೂ ಹೋಗುವ ஒரு டீம் வந்து பேசுறாங்க. ಒಂದು ಗುಂಪು ಬಂದು ಮಾತಾಡುತ್ತದೆ. என்ன பேசுறாங்க? ಏನ್ ಮಾತಾಡುತ್ತದೆ? நீங்க வாட்சி பாருங்க போயிட்டு. ನೀವು ಓದಿ ನೋಡ್ರಿ. எலியாவை தேவன் எடுத்துக்கிறாரு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்கும்போது ಎಲಿಯನನ್ನು ದೇವರು ಎತ್ತುಕೊಳ್ತಾನೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ ಅಂತ ಕೇಳುವ. எனக்கு எல்லாம் தெரியும், அமைதியா இருங்கன்ற. ನಮಗೆಲ್ಲ ಗೊತ್ತು, ಸುಮ್ಮನೆ ಇರಿ ಅಂತ. நீங்க வாட்சி பாருங்க. ನೀವು ಓದಿ ನೋಡ್ರಿ. அப்போ எலிசா மட்டும் எலியாவை ஃபாலோ பண்ணிட்டே போறார். ಎಲೀಷನು ಮಾತ್ರ ಎಲಿಯನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு? ಎಲ್ಲಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? கில்கால், ಗಿಲ್ಗಾಲ್, பெத்தேல், ಬೆತೇಲ್, எரிகோ, ಎರಿಕೋ, யோர்தான். ಯೋರ್ದಾನ್. இது எல்லாமே என்னவா இருக்குது? ಇದೆಲ್ಲವೂ ಏನಾಗಿದೆ? ஒரு ஆவிக்குரிய இடங்களா இருக்குது. ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದ ಜಾಗವಾಗಿದೆ. இப்போ கில்கால்ல இருக்கும்போது ஒரு டீம் இருந்தாங்க. ಗಿಲ್ಗಾಲಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಪಿತ್ತು. அவங்களும் எலியாவை தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டவங்க தான். ಅವರು ಸಹ ಎಲಿಯ ದೀರ್ಘದರ್ಶಿಯನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದಂತವರೇ. ஆனா ஃபாலோ பண்ண கிடையாது. ಆದ್ರೆ ಹಿಂಬಾಲಿಸಿದಂತವರಲ್ಲ. ஃபாலோ பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ಹಿಂಬಾಲಿಸುವುದಂದ್ರೆ ಏನರ್ಥ? அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றதுன்னு ಆ அர்த்தம். ವಾಕ್ಯವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವುದು ಅಂತ ಅರ್ಥ. புரிஞ்சா இல்லைங்களா? ಅರ್ಥ ಇದೆಯಾ? அப்ப அடுத்துக்கு போறாரு. ಮತ್ತೊಂದು ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. பெத்தேலுக்கு போறாரு. ಬೆತೇಲ್ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அங்க ஒரு டீம் இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಪಿದೆ. அப்ப அங்கிருந்து எங்க வராங்க? எரிகோக்கு வராங்க. ಅಲ್ಲಿಂದ ಮತ್ತೆ ಎಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ? ಎರಿಕೋಗೆ ಬರ್ತಾರೆ. அங்க ஒரு டீம் இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಪಿದೆ. அங்கிருந்து யோர்தானை கிராஸ் பண்றாங்க. ಅಲ್ಲಿಂದ ಯೋರ್ದಾನ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಾರೆ. புரிஞ்சா இல்லைங்களா? ಅರ್ಥ ಇದೆಯಾ? அப்போ இங்க இருந்தாலுமே கூட ಅಲ್ಲಿದ್ದರೂ ಸಹ யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ಯಾರು ಹಿಂಬಾಲಿಸಿದ್ರು ಅವರು ಆ ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. இன்னைக்கு அந்த மாதிரி ಇವತ್ತು ಅದೇ ರೀತಿ எலிஷா யாரா இருக்கிறாங்க? ಎಲೀಷನು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? இந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டு ಈ ಒಂದು ದೀರ್ಘದರ್ಶಿಯನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿ அந்த ரோப்பை பெற்றுக்கொண்டவங்க. ಆ ಒಂದು ಶಾಲವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಂತವರು. புரிஞ்சா இல்லைங்களா? நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. இப்போ ಇವಾಗ எலிஷா மினிஸ்ட்ரி காட்சிக்கு வருது. ಎಲೀಷನ ಒಂದು ಸೇವೆಯು ದೃಷ್ಟಿಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. இதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಇಷ್ಟೊತ್ತು ಮಾತಾಡ್ತಿದ್ದೀನಿ. இதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷனே போட்டேன் நான். ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಒಂದು ಅಸ್ಥಿವಾರವನ್ನು ಹಾಕ್ತೇವೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಇದೆಯಾ? இப்போ எலிஷா காட்சிக்கு வராரு. ಎಲೀಷಿಯ ಒಂದು ದೃಷ್ಟಿಗೆ ಬರ್ತಿದೆ. எலிஷா மினிஸ்ட்ரி நடக்குது. ಎಲೀಷನ ಒಂದು ಸೇವೆ ನಡೀತಾ ಇದೆ. எலியாவுக்கு பின்பதாக எலிஷா மினிஸ்ட்ரி நடக்குது. ಎಲಿಯನ ನಂತರನೇ ಎಲೀಷನ ಒಂದು ಸೇವೆ ನಡೀತಾ ಇದೆ. எலியாவை எப்படி ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளியோ அதே போல எலிஷாவையும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள. ಎಲಿಯನನ್ನು ಜನಗಳು ಯಾವ ರೀತಿ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಲಿಲ್ವೋ ಅದೇ ರೀತಿ ಎಲೀಷನನ್ನು ಸಹ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಲಿಲ್ಲ. இப்படி போகும்போது ಈ ರೀತಿ ಹೋಗುವಾಗ கர்மேல் பர்வதத்துல எலிஷா போய் தங்குவாரு. ಕೊರ್ನೇಲ್ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಎಲೀಷನ ಹೋಗಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த இடத்துல ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி ಆ ಜಾಗದಿಂದ ಒಂದು 8 ಕಿಲೋಮೀಟರ್ ದಾಟಿ சூனேம் என்ற ஒரு ஊர் இருக்கும். ಸುನೇಮ್ ಅಂತ ಒಂದು ಊರು ಇರುತ್ತೆ. அந்த ஊர்ல ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. ಆ ಊರಿನಲ್ಲಿ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಇರ್ತಾಳೆ. அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? ಆ ಸ್ತ್ರೀ ಏನು ಮಾಡ್ತಾಳೆ? தேவனுக்கு பயந்தவங்களா இருக்கிறாங்க. ದೇವರಿಗೆ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அவங்க என்ன நல்ல பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க. ಅವರು ತುಂಬಾ ಹಣವಂತರೂ ಆಗಿದ್ದಾರೆ. அவங்க என்ன பண்றாங்க? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? இங்க ஒரு தீர்க்கதரிசி வராருன்றத அடையாளம் கண்டுகொள்றாங்க. ಇಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಒಂದು ಗುರುತನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தீர்க்கதரிசி யாரா இருக்கிறாருன்னா ಪ್ರವಾದಿ ಯಾರಾಗಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ தேவனுடைய வரமா இருக்கிறார். எப்பவுமே ದೇವರು ಒಂದು ವರವಾಗಿದ್ದಾನೆ. ஜனங்க தேவன் எப்பொழுதுமே தீர்க்கதரிசி மூலமா பேசுகிறார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಸಹ ಪ್ರವಾದಿಗಳ ಮುಖಾಂತರ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? பைபிள்ல நீ எங்க பார்த்தாலும் ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೀವು ಎಲ್ಲೂ ನೋಡಬೇಕಾದ್ರೂ தீர்க்கதரிசிகள் மூலமா இடைப்படுறாரு. ಪ್ರವಾದಿಗಳೊಂದಿಗೆ ದೇವರು ಐಕ್ಯತೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. பரிசுத்தவான்கள் மூலமா இடைப்படுறாரு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ವ್ಯಕ್ತಿಗಳೊಂದಿಗೆ ದೇವರು ಐಕ್ಯತೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? தேவன் தான் தோன்றித்தனமா கிரியை செய்கிறவர் அல்ல. ದೇವರು ಸಡನ್ ಆಗಿ ಇಷ್ಟ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತವನಲ್ಲ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? ஒரு வெந்தகோஸ்டே அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க கூடாது. நம்ம ಪೆಂಟೆಕೋಸ್ಟಲ್ ಒಂದು அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க கூடாது. ಅರ್ಥದಲ್ಲಿ ನಾವು ಇರಬಾರದು. அது என்னன்னா ಅದೇನಂದ್ರೆ பேபி அண்டர்ஸ்டாண்டிங். அது ಅದು ಚಿಕ್ಕ
ಮಗುವಿನ ಒಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. நம்ம என்னவா இருக்கிறோம்? ನಾವೇನಾಗಿದ್ದೇವೆ? அது ஒரு கட்டத்துக்கு ரைட்டு. ಅದು ಒಂದು ಜಾಗದವರೆಗೂ ಅದು ಕರೆಕ್ಟ್. அதுக்கப்புறம் போகும்போது ತದನಂತರ ಹೋಗುವಾಗ இன்னும் மெச்சூரிட்டி ஆகணும். ಇನ್ನು ನಾವು ಬುದ್ಧಿವಂತರಾಗಬೇಕು. புரியுதுங்களா உங்களுக்கு? பவுல் சொல்றாரா இல்லையா? ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, நீங்க குழந்தைகளா இராதீங்கன்ற. ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಡ್ರಿ. புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ ಇವಾಗ பரிசுத்தாவின் இடத்துல அனுப்புறேன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಕಳಿಸ್ತೀನಿ. அவர் வந்து என்ன பண்றாரு? ಅದರ ಬದಲು ಇವನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? நீதியை குறித்தும் ನೀತಿಯ ಕುರಿತಾಗಿಯೂ பாவத்தை குறித்தும் ಪಾಪದ ಕುರಿತಾಗಿಯೂ நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறிச்சும் ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತಾಗಿಯೂ கண்டித்து உணர்த்துவார். ನಿಮಗೆ கண்டித்து உணர்த்துவார். ಖಂಡಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பரிசுத்தாவோட வேலை இது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕೆಲಸವಿದೆ. இத தப்பா புரிஞ்சுக்கின்னு ಇದನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கிறாரு, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನನ್ನೊಳಗಿದ್ದಾನೆ, அப்ப நானே நடந்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. ನಾನೇ ನಡ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. தவறு. ತಪ್ಪದು. தேவன் சைனா ஆர்டரை வச்சிருக்காரு. ದೇವರು ಒಂದು ಸರಪಳಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சைனா ஆர்டர்னா தேவன் எப்பொழுதுமே ஒரு நடைமுறையில தான் கிரியை செய்யறார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಕ್ರಮವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இப்போ ಇವಾಗ ஒரு குடும்பம்னு சொன்னா ಒಂದು ಕುಟುಂಬ ಅಂತ ಹೇಳಿದರೆ பிள்ளைகள்லாம் அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், ಮಕ್ಕಳೆಲ್ಲ ತಾಯಿಗೆ ತಲೆ ಬಗ್ಗಿಸಬೇಕು. அம்மா வந்து தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். ತಾಯಿ ಬಂದು ತಂದೆಗೆ ತಲೆ ಬಗ್ಗಿಸಬೇಕು. இந்த ஒட்டுமொத்த குடும்பம் ಸಂಪೂರ್ಣವಾದ ಕುಟುಂಬ ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே இருக்கணும். ಒಬ್ಬ ಸೇವಕನಿಗೆ ಕೆಳಗಿರಬೇಕು. அந்த ஊழியக்காரன் ಆ ಒಂದು ಸೇವಕನು பரிசுத்தாவிய தலையா வச்சிருக்கணும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ತಲೆಯಾಗಿ அப்படின்னா வார்த்தைய தலையா வச்சிருக்கணும். ವಾಕ್ಯವನ್ನು ತಲೆಯಾಗಿಟ್ಟಿರಬೇಕು. வார்த்தை எங்க இருந்து வந்துச்சுன்னா தேவனிடத்துல வந்துச்சு. ವಾಕ್ಯ ಎಲ್ಲಿಂದ ಬಂತಂದ್ರೆ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬಂತು. இதுதான் சைனா பார்டர். ಇದೇ ಒಂದು ಕ್ರಮಬದ್ಧವಾದ ಒಂದು தேவன் இப்படிதான் கிரியை செய்யறார். ದೇವರು ಇದೇ ರೀತಿನೇ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ. புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ ಇವಾಗ இந்த வார்த்தை ಈ ಒಂದು ವಾಕ್ಯ இப்போ நான் வேதத்தை படிச்சா பரிசுத்தாவி என்கிட்ட என்ன பண்ணாருங்க? ನಾನು ಸತ್ಯವನ್ನು ಓದಿದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನ್ನ ಬಳಿ ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ? விளக்கங்களை தரமாட்டார். ಅರ್ಥವನ್ನು ಕೊಡೋದಿಲ್ಲ. நான் படிச்சா, ನಾನು ಓದಿದ್ರೆ நான் தேவன் உண்மையை நேசிச்சா ನಾನು ದೇವರನ್ನು ನಿಜವಾಗಿ அந்த வழி கொண்டு போவார். ಆ ಒಂದು ದಾರಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. அந்த வழியில ஒரு மனுஷன் இருப்பார். ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಇರುತ್ತಾನೆ. அந்த மனுஷனை பிடிச்சாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? ಆ ಮನುಷ್ಯ ಹಿಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ನನಗೆ ಏನು ಸಿಗುತ್ತೆ? அந்த சைனாவை ஆர்டர் நான் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் ಕ್ರಮಬದ್ಧವಾದ ಒಂದು ಆರ್ಡರ್ ಅನ್ನು ಫಾಲೋ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ தேவனை கண்டடைய முடியும். ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. புரிஞ்சா இல்லைங்களா? ಅರ್ಥಾಯ್ತಲ್ಲ ನಿಮ್ಗೆ? இப்ப அதுக்காக தேவன் சபையை வச்சிருக்கிறாரு. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த சபையில 5 வகையான ஊழியத்தை வச்சிருக்காரு. ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸೇವೆ 5 வகையான ஊழியத்தை ಐದು வச்சிருக்காரு. ರೀತಿಯಾದ ಸೇವೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த சபை இந்த காலத்துக்கு ஒரு செய்தியாளர் வச்சிருக்காரு. ಈ ಕಾಲಕ್ಕೆ ಒಂದು ಸಂದೇಶಕರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இதுதான் பைபிள் பேட்டர்ன். ಇದೇ ಒಂದು ಬೈಬಲ್ ಒಂದು ಪಾಠ. இஷ்டத்துக்கு தேவன் கிரியை செய்ய மாட்டார். ಇಷ್ಟಕ್ಕೆ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. இப்போ இங்க தவறா பெந்தகோஸ்தே அண்டர்ஸ்டாண்டிங்ல புரிஞ்சுக்கும் போது ಬೆಂದೆಕೋಸ್ಟೆ ಒಂದು ಅರ್ಥದಲ್ಲಿ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕಾದ್ರೆ பரிசுத்தாவி எல்லா ஊழியக்காரங்கிட்ட இருக்குதுன்னா ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಎಲ್ಲಾ ಸೇವಕರುಗಳು ಇದೆ ಅಂದ್ರೆ ஏன் வார்த்தைகள் மாறுபடுது? ಏಕೆ ಮಾತುಗಳು ಬದಲಾವಣೆ ಆಗ್ತಾ ಇದೆ? புரியுதுங்களா? வார்த்தைகள் உபதேசங்கள் விளக்கங்கள் மாறுபடுது. ವಾಕ್ಯದ ಒಂದು ಉದ್ದೇಶಗಳು ಅದರ ಅರ್ಥವು ಬದಲಾವಣೆ ಆಗ್ತಾ அப்படி ಇದೆ. தேவன் கிரியை செய்யறது இல்ல. ಆ ರೀತಿ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥದಲ್ಲಿ சைனா பாடுறதா தேவன் ஃபாலோ பண்றார். ದೇವರು ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು சரி, நம்ம இந்த காட்சிக்குள்ள வரலாம். ಆ ಒಂದು ಸಂದೇಶಗಳಿಗೆ ಬರೋಣ. இப்ப எலியா வரும்போது, எலிசா வரும்போது ಎಲೀಷನು ಬರುವಾಗ இந்த ஒரு பெண் இருக்கிறாங்க. சூனேமியால் ஊர்ல இருக்கிற ஒரு சூனேம் என்ற ஊர்ல இருக்கிற பெண் இருக்கிறாங்க. ಸುರೇಮ್ ಅಂತ ಊರಲ್ಲಿರುವ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗು ಇದ್ದಾಳೆ. இந்த பெண்மணி என்ன பண்றாங்க? ಈ ಸ್ತ್ರೀ ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ? இந்த எலிசாவை ஏற்றுக்கொள்றாங்க. ಈ ಎಲೀಷನನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏற்றுக்கொள்றாங்கன்னா என்னங்க? ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಏನು? நம்ம வீட்டுல யாருமே எலிசாவை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி அந்த நாள்ல வந்து ராஜாவுடைய சட்டமா இருக்குது. ಯಾರು ಸಹ ಎಲೀಷನನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಬಾರದು ಅಂತ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ರಾಜನ ಒಂದು ಆಜ್ಞೆ ಆಗಿದೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥಾಗ್ತದೆ ನಿಮ್ಗೆ? அந்த தேசம் என்ன பண்ணலாங்க? ஏற்றுக்கொள்ள ಆ ದೇಶವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿ எலியாவை ஏற்றுக்கொள்ள ಎಲಿಯನನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಲಿಲ್ಲ. எலியா ஃபாலோ பண்ண, எலிசாவை ஃபாலோ பண்ணல. ಎಲಿಯನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದ ಎಲೀಷನನ್ನು ಅವರು ಫಾಲೋ ಮಾಡಿದ್ರು. அதே போலதான் ಅದೇ ರೀತಿ இந்த நாட்கள்ல தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தாரு. ಈ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾನೆ. எலியாவின் அபிஷேகம் பெற்ற மனுஷன். ಎಲಿಯನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದಂತ ವ್ಯಕ್ತಿ. அந்த மனுஷனையும் ஃபாலோ பண்ணல இந்த உலகம். ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಈ ಲೋಕವು ಹಿಂಬಾಲಿಸಲಿಲ್ಲ. அந்த அபிஷேகத்தை பெற்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, வரம் பெற்ற நபர்கள். ಆ ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಂತ ಗುಂಪಿದೆ. அந்த வரம் பெற்ற நபர்கள் இருக்கிறாங்க. ಆ ಒಂದು ವರವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಂತ ಒಂದು ಜನಗಳಿದ್ದಾರೆ. அவங்களையும் நீ உலகம் என்ன புறக்கணிக்குது. ಅವರನ್ನು ಸಹ ಈ ಲೋಕವು ವ್ಯತಿರೇಕಿಸುತ್ತಿದೆ. அதேதான் அந்த பேட்டர்ன் அப்படி இங்க நடக்குது. ಆ ಪ್ಯಾಟರ್ನ್ ಅದೇ ರೀತಿ ನಡೀತಾ ಇದೆ. புரிஞ்சுங்களா? ஆனா ಆದ್ರೆ ஒரு பெண் ಒಂದೇ ಹೆಣ್ಣು ಮಗಳು சூனேம் ஊர்ல ಸುನೇಮ್ ಅಂತ ಒಂದು ಗ್ರಾಮದಲ್ಲಿ இந்த ಇவங்களை ஏற்றுக்கொள்றாங்க. ಈತನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏற்றுக்கொண்டு ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು தன் வீட்டுக்கு மேல ತಮ್ಮ ಮನೆಯ ಮೇಲೆ என்ன பண்றாங்கன்னா ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? எலிசாவுக்கு ஒரு இடத்தை ரெடி பண்றாங்க. ಎಲೀಷನಿಗೆ ಒಂದು ಜಾಗವನ್ನು ರೆಡಿ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ ஊரே நாடே ஏற்றுக்கொள்ளாத ஒரு தீர்க்கதரிசிய ಊರೇ ದೇಶವೇ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿರೋ ಒಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನು இவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ಇವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. தேவனோட வார்த்தை சொல்லுது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ. ஆமோஸ் 3:7 சொல்லுது, ಆಮೋಸನ 3ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தராகிய ஆண்டவர் ಕರ್ತನಾದ ದೇವರು தமது தீர்க்கதரிசி ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு ತಮ್ಮ ಸೇವಕರಾದ ದೀರ್ಘದರ್ಶಿಗಳಿಗೆ அறிவிக்காம ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. தேவன் எப்பொழுதும் தீர்க்கதரிசி மூலமா பேசுறார். ದೇವರು ಪ್ರವಾದಿಯ ಮುಖಾಂತರ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அதுதான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா ಅದುವೇ ಏನಾಗಿದೆ? அந்த வழியில தான் தேவன் வார்த்தைகளை வியாக்கியானப்படுத்துறார். ಆ ಒಂದು
ದಾರಿಯಲ್ಲೇ ದೇವರು ವಾಕ್ಯಗಳಿಗೆ ಅರ್ಥವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತದೆಯಾ? இப்ப இதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஜனங்களுக்கு ரெடி இல்ல. ಇದನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡೋದಕ್ಕೆ ಜನರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ஜனங்கள்லாம் தான் சுயம் போன போக்குல போறாங்க. ಜನರೆಲ್ಲ ಒಂದು ಸ್ವಂತ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ஏன்னா ப்ராஃபட்டை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರವಾದಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ஏன்னா இவங்க வாழ்க்கை மாறதுக்கு தயாரா இல்ல. ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. நாங்க இப்படியே இருக்கணும், ನಾವು ಹಿಂಗೆ ಇರಬೇಕು. ஆனா தேவன் எங்களை ஆசீர்வதிக்கணும். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು. எப்படி ஆசீர்வதிப்பார்? ಹಿಂಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ஆசீர்வதிக்க மாட்டார். ಆಶೀರ್ವದಿಸೋದಿಲ್ಲ. அழிஞ்சுதான் போவீங்க. ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತೀರಾ. ஆமா, ಹೌದು. எலியா காலத்துல அப்படிதான் நடந்துச்சு. ಎಲಿಯನ ಕಾಲದಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿ ನಡೆಯಿತು. எலிசா காலத்திலயும் நடந்துச்சு, அதான் நடந்துச்சு. ಎಲಿಷನ ಕಾಲದಲ್ಲೂ ಅದೇ ರೀತಿ ನಡೆಯಿತು. தேவன் ஒரு நாள் ஒரு செய்தியாளர் உங்க இடத்துல அனுப்புனார்னா ದೇವರು ಒಂದು ದಿವಸ ಒಂದು ಸಂದೇಶಕನನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಕಳಿಸಿದರೆ அதுக்காக கண்டிப்பா கணக்கு கேட்பார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಖಚಿತವಾಗಿ ಲೆಕ್ಕವನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. அதை ஏற்றுக்கொள்ளும் போது அதுக்கு முன்னதான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதான் இந்த நாள்ல உங்களோட கூட பேசுறேன். ಅದನ್ನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಅದರಿಂದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಇರುತ್ತೆ. ಅದನ್ನು ಕುರಿತು ನಾನು ಇವತ್ತು அப்படி ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது ಅಂಗೀಕಾರ ಮಾಡದೇ ಇರುವಂತ ಪಕ್ಷ அதுக்கான நியாய தீர்ப்பு உங்களை தாக்கும். ಅದಕ್ಕಾಗಿರುವಂತ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ನಿಮ್ಮನ್ನು ಹೊಡೆಯುತ್ತದೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತದೆಯಾ? எலியா நாட்களே அதான் நடந்துச்சு, ಎಲಿಯನ ಕಾಲದಲ್ಲಿ ಅದೇ ನಡೀತು. எலிசா நாட்களே அதான் நடந்துச்சு. ಎಲಿಷನ ಕಾಲದಲ್ಲೂ ಅದೇ ನಡೀತು. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತದೆಯಾ? அது இந்த நாட்களே அப்படிதான் இருக்குது. ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲೂ ಅದೇ ರೀತಿ ಇದೆ. இந்தியாவுல கண்டிஷன் எப்படி இருக்கு தெரியுங்களா? ಎಲಿಷನ ಕಂಡೀಷನ್ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಗೊತ್ತಾ? இந்தியாவுல கண்டிஷன் எப்படி இருக்கு தெரியுமா? இந்தியாவுல ಭಾರತ ದೇಶದ ಇರುವಂತ ಒಂದು ಕಂಡೀಷನ್ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಗೊತ್ತಾ? மாரல் லைஃப் ரொம்ப கெட்டது. மாரல் லைஃப்னா நம்மளுடைய ஒரு ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತ இல்ல நடவடிக்கை. புரியுது உங்களுக்கு? ஒரு மேரேஜுக்கு வந்து என்ன இல்ல, மேரேஜ் கவர்னன்ட்டுக்கு என்ன இல்ல, ஜனங்களுக்கு கீழ்படுகிறது இல்ல. ಒಂದು ಮದುವೆ ಒಂದು ನಿರ್ಬಂಧದ ಕೆಳಗಡೆ ಜನರು ಕೆಳಬಾಗೋದಿಲ್ಲ. ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன இல்லைன்னு சொன்னா ஒரு வேல்யூ இல்ல, ಸಂಬಂಧಕ್ಕೆ ಏನಿಲ್ಲ, ಒಂದು ವ್ಯಾಲ್ಯೂನೇ ಇಲ್ಲ, நன்றி அறிதல் இல்ல, ಒಂದು ಕೃತಜ್ಞತೆ ಇಲ್ಲ, கீழ்ப்படிதல் இல்ல, ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತದಿಲ್ಲ, தேவனை குறிச்சு பயம் இல்ல. ದೇವರ ಕುರಿತು ಭಯವಿಲ್ಲ. இவ்வளவு மோசமா நாடு போயிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ಎಷ್ಟು ಮೋಸವಾಗಿ ದೇಶ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, ನೀವು ಯಾವ ರೀತಿ ನೋಡ್ತಿದ್ದೀರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவ்வளவு மோசமா நாடு போயிட்டு இருக்குது. ಅಷ್ಟು ಮೋಸವಾಗಿ ದೇಶ ಹೋಗ್ತಾ ಇದೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? ஒரு நாள்ல தேவன் இந்த நாட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ಈ ದೇಶಕ್ಕೆ ಒಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕಳಿಸಿದರು. அமெரிக்காவுக்கு அனுப்பினார். ಅಮೆರಿಕ இந்த ಕಳಿಸಿದರು. உலகத்துல ஒரு இடத்துக்கு அனுப்பினார். ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಜಾಗಕ್ಕೆ ಕಳಿಸಿದರು. ஏற்றுக்கொள்ளாம போகும்போது ಅಂಗೀಕಾರ ಹೊಂದದೆ ಹೋಗುವ நியாய தீர்ப்பு வருது. ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬರುತ್ತೆ. அமெரிக்காவுக்கு அனுப்பினாரு. ಅಮೆರಿಕ ಕಳಿಸಿದರು. அமெரிக்கா அவரை புறக்கணிச்சுச்சு. ಅಮೆರಿಕ ಅದನ್ನು ವ್ಯತಿರೇಕಿಸಿದರು. இன்னைக்கு எல்லாத்துலயும் அமெரிக்கா வந்து என்ன உலகத்துக்கு என்னவா இருக்குது, கேட்டுக்கு முன்னோடியா இருக்குது. ಇವು ಅಮೆರಿಕ ಲೋಕದಲ್ಲೇ ಒಂದು ಕೇಡಿಗೆ கெட்ட விஷயத்துக்கு, ಕೆಟ್ಟ ವಿಷಯಕ್ಕೆ ಮುಂದಾಗಿದೆ. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் முன்னாடியா இருக்குது. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮುಂದಾಗಿದೆ. மாரல் லைஃப் சரியில்லை, ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತಗಳು ಸರಿ ಇಲ್ಲ, குடும்ப வாழ்க்கைகள் சரியில்லை, ಕುಟುಂಬ ಜೀವಿತಗಳು ಸರಿ ಇಲ್ಲ, கணவன் மனைவி உறவுகள் சரியில்லை, ಹೆಂಡತಿ ಸಂಬಂಧ ಸರಿ ಇಲ್ಲ, தவறான வாழ்க்கை முறைகள், ತಪ್ಪಾದ ಜೀವಿತದ ಭಾಗಗಳು, சரியான ரிலேஷன்ஷிப் இல்ல, ಸರಿಯಾದ ಒಂದು ಸಂಬಂಧಗಳಿಲ್ಲ. LGBTQ ஜாஸ்தி ஆயிட்டாங்க. LGBT சொன்னா ஆண் ஆணை நேசிக்கிறது, ಲೆಸ್ಬಿಯನ್ಸ್ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ அதான் எல்னா லெஸ்பியன்ஸ் இல்ல, LGBT ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ಎಲ್ಜಿಬಿಟಿ ಗುಂಪು ಜಾಸ್ತಿ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. அப்படின்னு சொன்னா பெண் பெண்ணை நேசிக்கிறது, ಹೆಣ್ಣು ಹೆಣ್ಣನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದು, ஆண் ஆணை நேசிக்கிறது, ಗಂಡು ಗಂಡನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದು, ஆண் பெண் மாதிரி நடந்துக்கிறது, ಗಂಡು ಹೆಣ್ಣು ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು, பெண் ஆணா நடந்துக்கிறது. ಹೆಣ್ಣು ಗಂಡು ರೀತಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು. அப்படின்னா ஸ்தானங்கள் மாறுறது. இது ಅದರ ಸ್ಥಾನಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿ தேவன் ஒரு பெண்ணை வச்ச ஸ்தானத்துல பெண் இருக்கணும், ದೇವರು ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ಇಟ್ಟಿರುವ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಹೆಣ್ಣಿರಬೇಕು, ஆண் வைத்த ஸ்தானத்துல ஆண் இருக்கணும். ಗಂಡನ್ನು ಇಟ್ಟಿದ್ದ ಜಾಗದಲ್ಲಿ ಗಂಡು ಇರಬೇಕು. புரிஞ்சா இல்லைங்களா? ಸರಿ ಅಲ್ವಾ? இப்போ அது எல்லாமே என்ன, தேவன் வச்சு அந்த ஸ்தானங்கள்லாம் மாறுறதுனால அங்க தேவன் என்ன பண்றாரு, நியாய தீர்ப்பு இறக்குறாரு. ದೇವರು ಇಟ್ಟಿರುವ ಒಂದು ಸ್ಥಾನಗಳೆಲ್ಲ ಬದಲಾವಣೆ ಆದಾಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ನೀಡಿದ್ದಾರೆ. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஒரு பெண் ஆணோட ட்ரெஸ் போடவே கூடாது, ಒಂದು ಹೆಣ್ಣು ಗಂಡು ಮಕ್ಕಳ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕ್ಲೇಬಾರದು, போடவே கூடாது, நியாய தீர்ப்பு அது, ಹಾಕ್ಲೇಬಾರದು, ಅದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. அது பாவம் அது. ಅದು ಪಾಪವದು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒரு பெண் பெண்ணை போல இருக்கணும். ಒಂದು ಹೆಣ್ಣು ಹೆಣ್ಣು ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. அது மேடம் சொல்றாரு, ಪ್ರಾಣ ಹೇಳ್ತಾರೆ, ஒரு தெருவுல ಒಂದು ಬೀದಿಯಲ್ಲಿ எத்தனையோ 10 ஒயின் ஷாப்ப பண்ற வேலைய 10 ಒಂದು ವೈನ್ ಶಾಪ್ ಮಾಡುವಂತ ಕೆಲಸವನ್ನ 2 தவறான பெண்கள் பாவத்துக்குள்ள தள்ள முடியும்ன்ற. ಎರಡು ಕೆಟ್ಟದಾಗಿರುವಂತ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಪಾಪದಲ್ಲಿ ತಳ್ಳೋದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿದೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? 10 ஒயின் ஷாப் 10 ವೈನ್ ಶಾಪ್ಗಳು அது செய்யற அது அதனால விழுற பாவத்தை காட்டிலும் ಅದರಲ್ಲೇ ಬರುವಂತ ಪಾಪಕ್ಕಿಂತಲೂ 2 தவறான பெண்கள், ಎರಡು ಕೆಟ್ಟದಾಗಿರುವಂತ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು, அந்த மாதிரி நீங்க உலகம் போயிட்டு இருக்குது. ಆ ರೀತಿ ಇವತ್ತು ಲೋಕ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ட்ரெஸ்ல வந்து என்ன இல்லைங்க, ஒரு மாடஸ்ட் இல்ல, ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಮಾಡರ್ನ್ ಇಲ್ಲ, மாடர்ன் இல்ல. மாடஸ்ட்னா வந்து ஒரு நீட்டான ஒரு ட்ரெஸ் கிடையாது, ಬಟ್ಟೆಗಳಲ್ಲಿ ಒಂದು பயபக்திக்குரிய ஒரு லைன் கிடையாது. ಭಯಭಕ್ತಿಯಾಗಿರುವಂತ ಒಂದು ಬಟ್ಟೆ ಇಲ್ಲ. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் மோசமா போயிட்டு இருக்குது. எப்ப இருந்து போயிட்டு இருக்குது? நம்ம இந்தியாவுல எடுத்துக்கோங்க, குறைஞ்சது ஒரு 10 இயர்ஸா தான் அது நடக்குது. ಕನಿಷ್ಠ ಪಕ್ಷ ಒಂದು 10 ವರ್ಷಗಳಿಂದ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲೂ ಸಹ ಆ ರೀತಿ ನಡೀತಾ ಇದೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் அடிக்கடி சொல்றேன், ಮತ್ತೆ இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. ಇದೆಲ್ಲ ತುಂಬಾ ಮೋಸವಾಗಿದೆ. ஆண் ஆணை நேசிக்கிறது, ಗಂಡು ಗಂಡನ ஒரு ஆண் வந்து பெண் மேல, இன்னைக்கு உலகத்துல ஆண் வந்து பெண் மேல அந்த நாட்டம் குறைஞ்சிருச்சா தெரியுமா உங்களுக்கு?
ಗಂಡು ಬಂದು ಹೆಣ್ಣು ಮೇಲೆ ಇರುವಂತಹ ಒಂದು ಪ್ರೀತಿನೇ ಕಡಿಮೆ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಈ ಕಾಲದಲ್ಲಿ. கணவன்கள்லாம் பெண் தன் மனைவிகள் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சான். ಗಂಡುಗೆಲ್ಲ ತನ್ನ ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಇರುವಂತಹ ಪ್ರೀತಿ ಎಲ್ಲ ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. அன்பு கம்மியாயிடுச்சு, ಪ್ರೀತಿ ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. மாம்ச ரீதியான அன்பு கம்மியாயிடுச்சு. ಮಾಂಸ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪ್ರೀತಿ ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. அதே போல பெண்ணுக்கும் தன் கணவன் மேலயும் நேசிக்கிற மேல அன்பு கம்மியாயிடுச்சு. ಹೆಣ್ಣಿಗೂ ಸಹ ತನ್ನ ಗಂಡನ ಮೇಲೆಯೋ ಆಕೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವನ ಮೇಲೆಯೋ சேம் செக்ஸ் மேல அன்பு வருது, ಒಂದೇ ಒಂದೇ ಜಾತಿಯ ಒಂದು ಲೈಂಗಿಕ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ಜಾರಿಗೆ ಬರ್ತದೆ. ஆணு ஆணு, ಗಂಡು ಗಂಡನ್ನು, பெண் பெண்ணு, ಹೆಣ್ಣು ಹೆಣ್ಣನ್ನು, இன்னொரு சுயமா அவனே நேசிக்கிறது, அது ஒண்ணு இருக்கு. ಇನ್ನೊಂದು ಸ್ವಂತವಾಗಿ ಅವರನ್ನು ಅನುಭವಿಸಿಕೊಳ್ಳುವುದು. புரியுதுங்களா உங்களுக்கு? யாரும் அவங்க வந்து யாரும் அவங்களுக்கு பிடிக்காது, ஆணும் பெண்ணு அவங்க வேறைக்கு பிடிக்காது, ಯಾರು ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟನೇ ಆಗೋದಿಲ್ಲ. அந்த மாதிரி அது ஒரு பிசாசு. ಅದು ಒಂದು ದುಷ್ಟ ಆತ್ಮ. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಇದೆ. ஒரு பெண் ஆணா மாறதுக்கு ட்ரை பண்றது, ಒಂದು ಹೆಣ್ಣು ಗಂಡಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ, ஒரு பெண் ஆணா மாறதுக்கு ட்ரை பண்றது. ಒಂದು ಹೆಣ್ಣು ಗಂಡಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡೋದು. ஃபேமிலி லைஃப்ல என்ன இல்ல, ஒரு முறை கிடையாது. ಕುಟುಂಬದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಆರ್ಡರ್ ಇಲ್ಲ. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஆர்டர் கிடையாது. ಒಂದು ಆರ್ಡರ್ ಇಲ್ಲ. மேரேஜ் யூனியன் எப்படி இருக்கணும்ன்றது தெரியறது இல்ல. ಮದುವೆ ಒಂದು ನಿರ್ಬಂಧ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು, இதெல்லாம் எந்த காலத்துல இருந்துச்சுன்னா ಇದೆಲ್ಲ ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಇತ್ತು? எலியா காலத்துல இருந்தது. ಎಲಿಯ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ರೀತಿ, அதேதான் திரும்ப இந்த காலத்துக்கு வந்திருக்குது. ಅದೇ ರೀತಿ ಈ ಕಾಲಕ್ಕೆ ಬಂದಿದೆ. நோவா காலத்துல இருந்துச்சு, ನೋವ ಕಾಲದಲ್ಲಿ ಇತ್ತು. அதேதான் திரும்ப இங்க வந்திருக்குது. ಅದೇ ಮತ್ತೆ ಈಗ எல்லாம் மோசமா போயிட்டு இருக்கு சகோதர ಎಲ್ಲ சகோதரி. ಮೋಸವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಸಹೋದರ. கண்டிக்க வேண்டிய சபைகள் இதை கண்டிக்கிறது கிடையாது. ಖಂಡಿಸುವಂತ ಸಭೆಗಳು ಇದನ್ನು ಖಂಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ. கண்டிச்சாதான் நீ வரமாட்டியே, ಖಂಡಿಸಿದ್ರೆ ನೀನು ಬರೋದಿಲ್ಲ. நீங்க வரமாட்டீங்க, ನೀವು ಬರೋದಿಲ್ಲ. உங்க காணிக்க வராது, ಕಾಣಿಕೆ ಬರೋದಿಲ್ಲ. உங்க தசம்பாகம் வராது. ಶಿವಮೊಗ್ಗ ಬರೋದಿಲ್ಲ. புரிஞ்சுங்களா? அது இங்க தேவையில்லை. ಅದಿಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆ. எலியாவுடைய ஊழியத்துல அது அவசியமே இல்ல. ಎಲಿಯನ ಒಂದು ಸೇವೆಗೆ ಅದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆத்மாவை தப்பித்துக்கொள், ஆத்மாவை பாவத்துல தப்பித்துக்கொள். ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಪಾಪದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥಾಗ್ತದೆಯಾ? பெண்கள் மேக்கப் ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ಒಂದು இதெல்லாம் பக்க தவறு. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ಒಂದು ಅಲಂಕಾರ ಇದೆಲ್ಲ ತಪ್ಪು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? தேவோட வார்த்தை அது கிடையாது. ದೇವರ ವಾಕ್ಯ ಅದಲ್ಲ. பைபிள்ல ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ முதல்ல மையிட்டு கொண்ட ஒரு பெண் யார் தெரியுமா? ಮೊದಲು ಒಂದು மை ಕಾಣಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಯಾರು ಗೊತ್ತಾ? எசபேல். ಎಜೆಬೆಲ್ தான் எசபேல் தான் தன்னை பைபிள்ல அலங்காரம் பண்ணி கொண்ட பெண். ಮೊದಲನೇದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅಲಂಕಾರ ಮಾಡಿ அந்த தேவன் என்ன பண்ணாரு தெரியுமா? ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? நாய்களுக்கு அவர் சரத்தமா இரையா போட்டார். ನಾಯಿಗಳಿಗೆ ಆಕೆಯ ಶರೀರವನ್ನು ಊಟವಾಗಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ஒரு பெண்ணுக்குரிய ஸ்தானத்தோட இருங்க. ಒಂದು ಹೆಣ್ಣಿಗಿರುವಂತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನೀವು உங்க ட்ரெஸ்ஸ குறிச்சு ஜாக்கிரதையா இருங்க. ನಿಮ್ಮ ಬಟ್ಟೆ ಕುರಿತು ಜಾಗೃತಿಯಾಗಿರಿ. படிக்கிற இடத்துல ஜாக்கிரதையா இருங்க. ಜಾಗದಲ್ಲಿ ಜಾಗೃತಿಯಾಗಿರಿ. வேலை செய்யற இடத்துல ஜாக்கிரதையா இருங்க. ಜಾಗದಲ್ಲಿ ಜಾಗೃತಿ. அது உங்களை புண்படுத்தினாலும் சரி, நான் சொல்றது ನಿಮ್ಮನ್ನು ಕಷ್ಟಪಡಿಸಿದ್ರು ಸರಿ, ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದು கண்டிப்பா ஜாக்கிரதையா இருங்க. ಖಚಿತವಾಗಿ ನೀವು ಜಾಗೃತಿ. நீங்க போற வழி தவறு. ನೀವು ಹೋಗುವಂತ ದಾರಿ ತಪ್ಪು. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க கணக்கு ஒப்பிக்கணும். ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಒಂದು ಲೆಕ್ಕಾಚಾರವನ್ನು ಒಪ್ಪಿಸಬೇಕು. என்ன கணக்கு ஒப்பிக்கணும்? ಏನು ಒಪ್ಪಿಸಬೇಕು? நீங்க மத்தவரோட விபச்சாரம் செஞ்சீங்கன்னு சொல்லி, ನೀವು ಮತ್ತೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಜೊತೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿ, நீங்க பார்க்காத ஆண்கள் கூட எல்லாம் நீங்க விசாரம் செஞ்சீங்கன்னு சொல்லி கணக்கு ஒப்பிக்கணும். ನೀವು ನೋಡದೇ ಇರೋ ವ್ಯಕ್ತಿಗಳ ಜೊತೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದಿರೋ ಅಂತ ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕಾಗುತ್ತೆ. நியாய தீர்ப்புல வருவீங்க. ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಬರ್ತೀರಾ? இந்த ஆணவம் எல்லாம் நீங்க விசாரம் செஞ்சிருக்கீங்க, தேவன் நிக்க வைப்பார். ಈ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳಿಂದ ನೀವು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದಿರ ಅಂತ ದೇವರು ನಿಮಗೆ நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே இந்த ஆணை நான் பார்த்தது கூட இல்லைன்னுவீங்க. ದೇವರೇ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ஆனா தேவன் சொல்லுவாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ஒரு ஸ்திரீ இச்சையோட பாக்குற எவனும் ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ಒಂದು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು விபச்சாரம் செய்தாயிற்று. ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದಂತಾಯ್ತು. கரெக்டுங்களா? அவன் செஞ்ச தப்பு. ಅವನು ಮಾಡಿದ ತಪ್ಪು. ஆனா ಆದ್ರೆ நீ இச்சையோட காண்பிக்கிற அளவுக்கு உன்னை மேக்கப் பண்றதும், நீ ட்ரெஸ் போட்டிருக்க இல்லையா, ನೀನು ಇಚ್ಛೆಯಿಂದ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ನಿನ್ನ ಒಂದು ಅಲಂಕಾರ, ನಿನ್ನ ಬಟ್ಟೆ, ಅದು ತಪ್ಪಲ್ವಾ? அதுதான் என்ன பண்ணுது, உன் கூட அவன் விசாரம் பண்ணிருக்கலாம். ಅದುವೇ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಅವನು ವಿಚಾರ ಮಾಡಿದಂತಾಯ್ತು. அதுக்காக நீ நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி தேவனே. ನೀನು ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕೊಡಬೇಕು ಅಂತ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ ನಿಮಗೆ? ட்ரெஸ்ல என்ன இல்ல இன்னைக்கு, ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ ಇವಾಗ. ஒரு லைனே கிடையாது. ಒಂದು லைனே ஒரு முறை கிடையாது. ಒಂದು ಪದ್ಧತಿನೇ ಇಲ್ಲ. பரிசுத்த வாட்டியா ட்ரெஸ் பண்ணுங்க. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಒಂದು ಇರುವಂತ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಹಾಕಿರಿ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಇದೆಯಾ? எசபேலை போல இருக்காதீங்க. ಯೆಜೆಬೆಲನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಡಿ. எசபேலுடைய ஆவிதான் இன்னைக்கு ஜனங்கள் பெண்கள் மத்தியில கிரியை செய்யுது. ಯೆಜೆಬೆಲನ ಒಂದು ಆತ್ಮವೇ ಜನರ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. புருஷனை கையில போட்டுக்கின்னு ಗಂಡನ ಕೈಯಲ್ಲಿ ಹಾಕೊಂಡು நாட்டை ஆள்ற குணம் ದೇಶವನ್ನು ಆಳುವಂತ எசபேலுடைய ஆவி. அது ಯೆಜೆಬೆಲನ ಒಂದು ಆತ್ಮ அது நியாய தீர்ப்பு கொண்டு போச்சு. ಆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಯ್ತು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவதான் என்ன பண்ணான்னு சொன்னா, ಅದ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? நாடு ஒரு ராஜாவுடைய குடும்பமா இருக்குது. ದೇಶವು ರಾಜನ ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿದೆ. அவன் தான் ஆளணும். ಆತನೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕು. ஆனா ಆದ್ರೆ இவன் ஆணா இருக்க வேண்டிய என்ன ஆயிட்டான், ಗಂಡಾಗಿರುವಂತವನು ಏನಾಗ್ಬಿಟ್ಟ? அவன் ஆணா இல்லாம மனைவி காலில் விழுந்தான். ಅವನು ಗಂಡನಾಗಿಲ್ಲದೆ ಹೆಂಡತಿ ಕಾಲಿಗೆ ಬಿದ್ದ. ஆகாப் ராஜா, ஆகாப் ಆಹಾಬ್ ರಾಜನು. அது அந்த நேரத்துல நியாய தீர்ப்பு தேசத்தை தாக்குச்சு. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ದೇಶವನ್ನು 3 வருஷம் மழை வரல. 3 ವರ್ಷ ಮಳೆ ಬರಲಿಲ್ಲ. சீரியர்கள் வந்து எல்லாரும் வெட்டினாங்க. சீரியர்கள் ಸಿರಿಯರು ಬಂದು ಎಲ್ಲರನ್ನು ಕತ್ತರಿಸಿ இதெல்லாம் நடந்துச்சு. ಇದೆಲ್ಲ ನಡೆಯಿತು. ஏன்னா அந்த காலத்துல எலியா தீர்க்கதரிசி இருந்தா. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲಿಯ ದೀರ್ಘದರ್ಶಿ ಇದ್ದನು. இந்த காலத்துல எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார். ಈ ಕಾಲದಲ್ಲೂ ಎಲಿಯ ದೀರ್ಘದರ್ಶಿ ಇದ್ದಾನೆ. தீர்க்கதரிசி அமெரிக்காவை சொன்னார், ಪ್ರವಾದಿ ಅಮೆರಿಕ அமெரிக்கா விழுந்து போவோம். ಅಮೆರಿಕ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೆ.
ಅಮೆರಿಕ 1962 1960 ವಾರ್ತೆ ಪುರಕಣಿಸುಚ್ಚಿ 1962 ಅಲ್ಲಿ ತನ್ನ ಮಾತನ್ನು ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಿತು. ದೇವರ ವಾರ್ತೆ ಪುರಕಣಿಸುಚ್ಚಿ. ದೇವರ ಒಂದು ಮಾತನ್ನು ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಿತು. 1954 ಇಂಡಿಯಾ ಪುರಕಣಿಸುಚ್ಚಿ. 1954 ಅಲ್ಲಿ ಇಂಡಿಯಾವು ಸಹ ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಿತು. 1954 இந்தியாவுக்கு தீர்க்கதரிசி வந்தா. இந்தியாவுக்கு பிரவாதி ಬಂದರು. புரியுதுங்களா உங்களுக்கு? வந்தாரு அவரு. ಬಂದರು. அங்க அவரை ஏற்றுக்கொள்ள ಆತನನ್ನು ಯಾರು 5 லட்சம் பேர் இருந்தாங்க. 5 ಲಕ್ಷ ಜನ ಇದ್ದರು. 17 வகையான பிலீவர்ஸ் இருந்தாங்க. பிலீவிங் ರಿಲಿಜಿಯಸ್ ಬಿಲೀವರ್ಸ್ இருந்தாங்க. 17 வகைய ಒಂದು ಜಾತಿಯ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅಲ್ಲಿದ್ದರು. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. ಅವರು ಮುಂದೆ ದೇವರ ಒಂದು ಆತ್ಮವು ಪ್ರಕಟಿಸಿತು. 2 நாள் அவர் அனுப்பிட்டாங்க திரும்ப. 2 ದಿವಸದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಇದನ್ನು ಕಳಿಸಿಬಿಟ್ರು. இந்த தேசம் புறக்கணிச்சு போச்சு. ದೇಶವು ಆತನನ್ನು ವ್ಯತಿರೇಕಿಸಿತು. அமெரிக்கா என்ன பண்ணுச்சோ ಅಮೆರಿಕ ಏನು ಮಾಡಿತು? இந்தியாவை தான் பண்ணுச்சு. ಇಂಡಿಯಾನು ಅದೇ ಮಾಡಿತು. அந்த நாட்கள் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சோ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಏನು ಮಾಡಿತು? அதே தான் அமெரிக்கா பண்ணுச்சு. ಅದೇ ಅಮೆರಿಕ ಮಾಡಿತು. அமெரிக்கா என்ன பண்ணுச்சோ ಅಮೆರಿಕ ಏನು ಮಾಡಿತು? அதான் இந்த தேசம் பண்ணிருக்குது. ಅದೇ இந்த ದೇಶವು ಮಾಡಿದೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த தேசத்திலேயே ಆ ದೇಶದಲ್ಲಿ ஒரு 2 ஸ்திரீ இருக்கிறாங்க. 2 ಸ್ತ್ರೀ ಇದ್ದಾರೆ. ஒன்னு எசபேல், ಒಬ್ಬಳು ಯೆಜಬೇಲ್, ஒன்னு இங்க சுனேமியால். ಇಲ್ಲ ಇನ್ನೊಬ್ಬಳು ಬಂದು சுனேமியால் ಸುನೇಮಿಯಳು அந்த ஊர்ல இருக்காங்க. ಆ ಊರಿನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அந்த பெண் என்ன பண்ணாங்க? ಆಯನು ಏನು ಮಾಡಿದರು? ஏற்றுக்கொண்டாங்க. ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದರು. ஏற்றுக்கொண்டு ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು தன் வீட்டுக்கு மேல ತನ್ನ ಮನೆಯ ಮೇಲೆ அப்படின்னு சொன்னா ಹಾಗಾದರೆ தன் தலைய ತನ್ನ ತಲೆಯನ್ನು அப்படின்னா தலைக்கு மேல ತಲೆಗೆ ಮೇಲಾಗಿ அங்க ಅಲ್ಲಿ ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணாங்க. ಒಂದು ಪ್ರವಾದಿಗೆ ಒಂದು ಜಾಗವನ್ನು ಇಟ್ಟರು. புரிஞ்சா இல்லைங்களா? அங்க என்ன இருக்குது ಅಲ್ಲಿ ಏನಿದೆ நீங்க வாட்சி பாருங்க. ಓದಿ ನೋಡ್ರಿ. 10th வசனம் 10ನೇ ವಾಕ್ಯ. வாசிம் வாசிங்க. ಆದುದರಿಂದ ಹ್ಮ್ ನಾವು ಅವನಿಗೋಸ್ಕರ ಹ್ಮ್ ಮಾಳಿಗೆಯ ಮೇಲೆ ಒಂದು ಸಣ್ಣ ಕೊಣೆಯನ್ನು ಕಟ್ಟಿಸಿ ಆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಮಂಚ, ಮೇಜು, ಕುರ್ಚಿ, ದೀಪಸ್ತಂಭ ಇವುಗಳನ್ನು ಇಡೋಣ. நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. இங்க பாருங்க. ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ. இங்க ಇಲ್ಲಿ ஒரு புருஷனுக்கு ஒரு பெண்ணுக்கு தலை யாருங்க? ಒಂದು ಹೆಣ್ಣಿಗೆ ತಲೆ ಯಾರು? புருஷன். அப்படின்னா தலை என்னங்க? ಹಾಗಾದ್ರೆ ತಲೆ ಅಂದ್ರೆ ಏನು? சரீரத்தை நடத்துற பாகம். ಶರೀರವನ್ನು ನಡೆಸುವಂತ ಭಾಗ. தலை இருக்குதான்னு கேக்குறமா இல்லையா? ತಲೆ ಇದೆಯಾ ನಿಮಗೆ? அப்படின்னு சொன்னா தலை தான் சரீரத்தை நடக்குதுன்னு அர்த்தம். ಅಂದ್ರೆ ತಲೆನೇ ಶರೀರವನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்படின்னா ಹಾಗಾದ್ರೆ ஆவிக்குரிய விதத்துல ಆತ್ಮಿಕವಾದ ஒரு பெண்ணை நடத்துறது ஒரு ஆணாதான் இருக்கணும். ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ನಡೆಸುವುದು ಒಂದು ಗಂಡ ಆಗಿರಬೇಕು. ஒரு பெண் சுயமா செயல்படுறதுக்கு பைபிள் உரிமை தரல. ಒಂದು ಹೆಣ್ಣು ಸ್ವಂತ ಇಷ್ಟದಿಂದ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಸತ್ಯವಾದ ಅಧಿಕಾರ ಕೊಡಲಿಲ್ಲ. பாவத்துக்கு அப்புறம். ಪಾಪದ ನಂತರ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ ಇವಾಗ பெண்ணுக்கு தலை ஆணு, ಹೆಣ್ಣಿಗೆ ತಲೆ ಗಂಡು, ஆணுக்கு தலை யாரு? ಗಂಡಿಗೆ ತಲೆ ಯಾರು? கிறிஸ்து. ಕ್ರಿಸ್ತನು. அதாவது வார்த்தை. ಹಾಗಾದ್ರೆ ವಾಕ್ಯ. இப்ப இந்த குடும்பம் ಇದು ಕುಟುಂಬ என்ன பண்றாங்க? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? இந்த பெண்ணுக்கு தலை ஆணு, ಈ ಹೆಣ್ಣಿಗೆ ತಲೆ ಗಂಡ, புருஷன். ಗಂಡ, இவன் இந்த பெண் சொல்றாங்க ಇವ ಹೆಣ್ಣು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இப்போ ಇವಾಗ நமக்கு ஒரு தலை வேணும். ನಮಗೆ ಒಂದು ತಲೆ ಬೇಕು. நமக்கு என்ன வேணும்? ನಮಗೆ ಏನ್ ಬೇಕು? நமக்கு தலை வேணும். ನಮಗೆ ತಲೆ ಬೇಕು. அது என்ன? ಅದೇನು? வார்த்தையா இருக்குது. ವಾಕ್ಯವಾಗಿದೆ. வார்த்தை எங்க இருக்குது? ವಾಕ್ಯವೆಲ್ಲಿದೆ? தீர்க்கதரிசி கிட்ட இருக்குது. ಪ್ರವಾದಿಯಲ್ಲಿದೆ. இப்ப இந்த தீர்க்கதரிசி யாரா இருக்கிறாரு? ಪ್ರವಾದಿ ಯಾರಾಗಿದ್ದಾನೆ? அவர் நம் தலையா இருக்கிறாரு. ನಮ್ಮ ತಲೆಯಾಗಿದ್ದಾನೆ. அப்படின்னா ಹಾಗಂದ್ರೆ நம்ம தலை மேல ನಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ ஒரு இடத்த ரெடி பண்ணலாம். ಒಂದು ಜಾಗವನ್ನು ರೆಡಿ ಮಾಡೋಣ. தலைக்கல் ஆக்கலாம். தலைக்கல் ஆக்கலாம். ತಲೆ ಕಲ್ಲಾಗಿ ಮಾಡೋಣ, ಮೂಲೆ ಕಲ್ಲಾಗಿ ಮಾಡೋಣ. கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? பிரமிட்ல ಪಿರಮಿಡ್ ಅಲ್ಲಿ தலைக்கல் தான் பினிஷிங் பார்ட்டா இருக்குது. ಆ ಒಂದು ಮೂಲೆ ಕಲ್ಲೆ ಕೊನೆಯ ಒಂದು தலைக்கல் தலைக்கல் ತಲೆ ಕಲ್ಲೆ ಒಂದು ತಲೆ ಕಲ್ಲೆ ಒಂದು ಕೊನೆಯ ಒಂದು பாகவா இருக்கு. ಭಾಗವಾಗಿದೆ. பிரமிட்ல நான் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். ನಿಮ್ಗೆ ತೋರಿಸಿದ್ದೇನೆ. அதுல ಅದರಲ್ಲಿ தலைக்கல் தான் முடிவின் பாகமா இருக்குது. ತಲೆ ಕಲ್ಲೆ ಒಂದು ಕೊನೆಯ ಭಾಗವಾಗಿದೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வசனம் சொல்லுது ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, வீடு கட்டுகிறவர்களால் ಮನೆ ಕಟ್ಟುವವರಾಗಿ ஆகாது என்று ಆಗೋದಿಲ್ಲವೆಂದು தள்ளின கல்லே ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಕಲ್ಲು மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ಮೂಲೆಗೆ ತಲೆಕಲ್ಲಾಯಿತು. தலைக்கல். இப்ப தலைக்கல் யார்? கிறிஸ்துவா இருக்கிறார். ತಲೆಕಲ್ಲು ಯಾರ ಎದುರು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. வார்த்தையா இருக்கிறார். ವಾಕ್ಯವಾಗಿದೆ. அப்ப அது ஒரு அந்தந்த கால தீர்க்கதரிசிக்குள்ள இருக்குது. ಆ ಒಂದು ಕಾಲದ ಒಂದು ಪ್ರವಾದಿಗಳಲ್ಲಿ ಅದಿದೆ. கரெக்டுங்களா? இப்ப இவங்க என்ன பண்ணாங்க? இந்த குடும்பம் ಈ ಕುಟುಂಬ ಏನ್ ಮಾಡ್ತಿದೆ? நம் தலைக்கு மேல ನಮ್ಮ ತಲೆಗೆ ಮೇಲಾಗಿ இந்த தீர்க்கதரிசி ஏத்துக்கலாம். ಈ ಒಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. தலைக்கு மேல என்ன பண்ணலாம்? ತಲೆಗೆ ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡೋಣ? தீர்க்கதரிசி ஏத்துக்கலாம். ಪ್ರವಾದಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. அங்க என்ன பண்ணலாம்? ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡೋಣ? ஒரு பொன் குத்து விளக்கு வைக்கலாம். ಒಂದು ದೀಪಸ್ತಂಭ ಇಡೋಣ. அப்படின்னா ಹಾಗಂದ್ರೆ ಏನು? 7 சர்ச்சஸ் மெசேஜ் வைக்கலாம். 7 ಸಭೆಯ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಇಡೋಣ. கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? அங்கதானே அப்படிதானே சொல்றாங்க. நீங்க வாட்சி பாருங்க. ನೀವು ಓದಿ ನೋಡ್ರಿ. ஒரு கட்டுல ಒಂದು ಮಂಚ, ஒரு சோசன் ரெஸ்டிங் பிளேஸ் வைக்கலாம். ரெஸ்டிங் பிளேஸ் ಒಂದು ಮಂಚವನ್ನು ಇಡೋಣ. அப்படின்னா மனுஷன்றது எதுக்காக பண்றா? காட் எதுக்காக? ಮಂಚ ಅಂದ್ರೆ ಏನಕ್ಕೆ? ಒಂದು ரெஸ்டிங் பிளேஸ் வைக்கலாம். ರೆಸ್ಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಜಾಗ. கரெக்டுங்களா உங்களுக்கு? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? காட்ட வைக்கலாம். அதுக்கப்புறம் 7 சர்ச்சஸ் மெசேஜ் வைக்கலாம். ತದನಂತರ 7 ಚರ್ಚಿನ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಇಡೋಣ. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் வரும்போது ಆತನು ಬರುವಾಗ இங்க ஸ்டே பண்ணிட்டோம் ಇಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಲಿ அப்படின்னு சொன்னா ಹಾಗಂದ್ರೆ வார்த்தையை நம்ம தலைக்கல் ஆக்கலாம். ವಾಕ್ಯವನ್ನು ನಮಗೆ ತಲೆಕಲ್ಲಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. அப்படின்னு சொன்னா ಹಾಗಂದ್ರೆ நம்ம மேல கூரை மேல ನಮ್ಮ ಒಂದು
ಒಂದು ಮಾಳಿಗೆಯ ಮೇಲೆ அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு தலைக்கல் என்னவா இருக்குது இப்போ? ಆ ಮನೆಗೆ ತಲೆಕಲ್ಲು ಏನಾಗಿದೆ? தீர்க்கதரிசியா இருக்கிறார். ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದಾನೆ. அந்த தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளும் போது, ಪ್ರವಾದಿಯನ್ನು ಅಂಗೀಕಾರ ஊரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது, ಲೋಕವು ಅಂಗೀಕಾರ ಮಾಡದಿರುವ இந்த பெண் ಈ ಒಂದು ಹೆಣ್ಣು இந்த பெண் பைபிள் எப்போதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? ಹೆಣ್ಣು ಮಗು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನು ஒரு ಗುರುತಿದೆ? சேர்ச்சுக்கு அடையாளமா இருக்குது. ಗುರುತಾಗಿದೆ. அதுக்கு மேல ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளலான்றார். ಈ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡೋಣ. புரியுதுங்களா உங்களுக்கு? யாருமே ஏற்றுக்கொள்ள, ಯಾರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಲಿಲ್ಲ. இவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதனால என்ன கிடைச்சு? ಇದರಿಂದ ಅವ್ರಿಗೆ ಏನು ಸಿಕ್ಕಿತು? இதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ಇದೇ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ. இப்ப இந்த பெண்மணி கூப்பிடுறாங்க, ಈ ಹೆಣ್ಣು ಮಗಳನ್ನು ಕರೀತಾರೆ. தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க? ಪ್ರವಾದಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? தீர்க்கதரிசி வந்து தங்குறாரு அந்த இடத்துல. தீர்க்கதரிசி வந்து தங்குறாரு. ಪ್ರವಾದಿ ಬಂದು ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. இப்ப அடுத்தது ತದನಂತರ இந்த எந்த பலனையும் எதிர்பார்த்து நம்ம செய்யல. அது ಯಾವುದೇ ಒಂದು ಫಲವನ್ನು ಎದುರು ನೋಡಿ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಮಾಡಲಿಲ್ಲ. என்ன செய்யறாங்க? ಏನ್ ಮಾಡಿದ್ರು? தீர்க்கதரிசி கனம் கொடுக்கணும். ಪ್ರವಾದಿಗೆ ಒಂದು ಘನತೆ, வார்த்தை நமக்கு தலையா இருக்கணும். ವಾಕ್ಯವು ನಮಗೆ ತಲೆಯಾಗಿರಬೇಕು. அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வரமா இருக்கிறார். ಆ ಒಂದು ಪ್ರವಾದಿ ದೇವರ ಒಂದು ವರವಾಗಿದ್ದಾನೆ. இந்த காலத்துக்கு ஒரு வரமா ಈ இருக்கிறார் ಕಾಲಕ್ಕೆ ಒಂದು ವರವಾಗಿದ್ದಾನೆ. அப்படின்னு சொல்லும் போது, ಇರುವಾಗ இப்போ இந்த தீர்க்கதரிசியும் கேக்குறாரு, என்ன வேணும் உனக்கு? ಪ್ರವಾದಿಯು ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಏನ್ ಬೇಕು ನಿನಗೆ? எதுவும் வேணான்றாங்க. ಬೇಡ ನನಗೆ. ஆமா, நீங்க படிச்சு பாருங்க, எதுவும் வேணான்றாங்க. ಓದ್ ನೋಡ್ರಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಏನು ಬೇಡ ಅಂತ. ஆனா அந்த பெண்ணுக்கு ஒரு நீட் இருக்குது. ಆದ್ರೆ ಒಂದು ಹೆಣ್ಣಿಗೆ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. அதுதான் குமாரன். ಅದೇ ಒಂದು ಗಂಡು ಮಗುವಾಗಿದೆ. கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? அதுதான் என்னவா இருக்கிறாரு? ಅದು ಏನಾಗಿದೆ? ஒரு குழந்தையா இருக்குது, ಮಗುವಾಗಿದೆ. குழந்தை இல்ல ಮಗು ಇಲ್ಲ. அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்குது. ಆ ಹೆಣ್ಣಿಗೆ ಗರ್ಭವು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? யார போல? ಯಾರ ರೀತಿ? யார போல? அண்ணால போல. ಅನಾಥ ರೀತಿ. கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? கர்ப்பம் லாக் ஆயிருக்குது, ಗರ್ಭವು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. லாக் ஆயிருக்குது. ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்போ ಇವಾಗ தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்றாங்க. ಪ್ರವಾದಿಯನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ಕೊತಾರೆ. தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, ಪ್ರವಾದಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು இன்னும் உற்பவ காலத்திட்டத்துல ಬರುವಂತ ಮುಂದಿನ ವರ್ಷ, உற்பவ காலத்திட்டத்துல ಮುಂದಿನ ವರ್ಷ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பா என்றார். ಒಂದು ಗಂಡು ಮಗಳನ್ನು ಹಡೆದಿರುತ್ತೀಯ ಅಂತ அப்ப உற்பவ காலத்திட்டன்றது 10 மாசம். ಮುಂದಿನ ವರ್ಷ ಅಂದ್ರೆ 10 ತಿಂಗಳುಗಳು. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப அதுக்கப்புறம் ஒரு குமாரனை பெற்றெடுத்துட்டாங்க. ತದನಂತರ ಒಂದು ಮಗುವನ್ನು ಎತ್ತಿಡ್ತಾಳೆ. பெற்றெடுத்தாங்களா? ಎತ್ತಿಡ್ತಾರಲ್ವಾ? புரிஞ்சா இல்லைங்களா? ಗೊತ್ತಾಯ್ತಲ್ವಾ? தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணாங்க? ದೇವರ ವರವನ್ನು ಏನು ಮಾಡಿದಳು? ಅಂಗೀಕರಿಸಿ கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? இதுக்கப்புறம் ತದನಂತರ இந்த பெண்மணி என்ன இல்லைங்க, ಏನೋಗೆ தெரியல. ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த வார்த்தையை வந்து தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டாங்க. ಈ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಅವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡ್ರು. அதனால ಅದರಿಂದ என்ன கிடைச்சுன்னு சொன்னா, ಏನ್ ಸಿಗ್ತದ್ರೆ, என்ன கிடைக்க போகுதுன்றதான் கீழே பார்க்க போறீங்க. ಏನು ಸಿಗುತ್ತದೆ ಅಂತ அது கீழே வாசிங்க நீங்க இப்போ. ಅದು ಕೆಳಗಡೆ ಓದಿ ನೋಡ್ರಿ. 18 வசனம். 18ನೇ ವಾಕ್ಯ. 18 வசனம் வாசிங்க. ஃபாஸ்ட் வாசிங்க. ಹುಡುಗನು ம். ದೊಡ್ಡವನಾದ ಮೇಲೆ யாருங்க? அந்த குழந்தை ಆ ಒಂದು ಮಗು பெரியவளாவது. ದೊಡ್ಡವನಾಗ್ತಿದ್ದಾನೆ. வாசிங்க வாசிங்க. ಹೊಲದಲ್ಲಿ ம். ಕೊಯ್ಯುವವನ ಸಂಗಡ ಇದ್ದ ತನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋದನು. இது எந்த நாளா இருக்குன்னா அறுவடை நேரமா இருக்குது. ಇದು ಯಾವ ದಿವಸವಾಗಿದೆ? ಅವನ ಒಂದು ದಿವಸವಾಗಿದೆ. கரெக்டுங்களா? அறுவடை ಆ ಕೊಯ್ಯಲ್ಪಡುವಂತ ದಿವಸವಾಗಿದೆ. கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? இப்ப நம்ம உலகத்துல எங்க வந்திருக்கிறோம்? இப்ப நம்ம ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿದ್ದೀವಿ? ನಾವು அறுப்ப இருக்கிற நேரத்துல இருக்கிறோம். ಕೊಯ್ಯಲ್ಪಡುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ வாசிங்க. ಓದಿ ನೋಡ್ರಿ. ಅಲ್ಲಿದ್ದಾಗ ம். ಅವನು ಪಕ್ಕನೆ ಅಪ್ಪ ನನ್ನ ತಲೆ ಎಂದು ಕೂಗಲು ம். ತಂದೆಯು ಒಬ್ಬ ಸೇವಕನನ್ನು ಕರೆದು ம். ಅವನಿಗೆ ಇವನನ್ನು ತಾಯಿ ಹತ್ತಿರ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು ಎಂದು ಆಜ್ಞಾಪಿಸಿದನು. வாசிங்க வாசிங்க பாப்போம். ಸೇವಕನು ಹುಡುಗನನ್ನು ಅವನ ತಾಯಿಗೆ ತಂದೊಪ್ಪಿಸಿದನು. சரி. ಹುಡುಗನು ಮಧ್ಯಾಹ್ನದವರೆಗೂ ತಾಯಿಯ ತೊಡೆಯ ಮೇಲೆ ಇದ್ದುಕೊಂಡು ಅನಂತರ ಸತ್ತನು. இந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு இப்போ? ಈ ಮಗು ಏನಾಯ್ತು ಇವಾಗ? செத்துருச்சு. எதனால? ಸತ್ತೋಯ್ತು. ಯಾವ್ದರಿಂದ? எந்த ப்ராப்ளத்தினால? ಏನೋ ಒಂದು ಒಂದು ತಲೆ தலை ப்ராப்ளத்தினால செத்துருச்சு. ತಲೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಂದ ಸತ್ತೋಯ್ತು. திரும்ப என்ன ப்ராப்ளம்? ಮತ್ತೆ ಏನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್? தலை ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கு. ತಲೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆ ಮಗುವಿಗೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಗೊತ್ತಾಗ್ತಿದ್ಯಾ? இப்போ இந்த அம்மா என்ன செய்யறாங்க? ಇಲ್ಲಿ ಏನ್ அது கீழே வாசிப்பா. ಕೂಡಲೇ ಆಕೆಯು ம். ಅವನನ್ನು ದೇವರ ಮನುಷ್ಯನ ಕೋಣೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ எங்க எடுத்துன்னு போனாங்க இப்போ? ಎಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಇವಾಗ? அந்த ತಲೆ ದೇವರ ಮನುಷ್ಯನ ಕೋಣೆಗೆ. அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுடைய தலைக்கல் பார்ட்டுக்கு, ಅಲ್ಲಂದ್ರೆ ಒಂದು ಮನೆಯ ಒಂದು ತಲೆಯ ಭಾಗಕ್ಕೆ, தீர்க்கதரிசி இருந்த இடத்துக்கு, ಪ್ರವಾದಿ ಇದ್ದಂತ ಜಾಗಕ್ಕೆ, தீர்க்கதரிசிக்கு இந்த வரத்தை ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா? ಪ್ರವಾದಿಯ ಒಂದು ವರವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡ್ರಲ್ವಾ? தீர்க்கதரிசி தான் வரும். ಇದು ಪ್ರವಾದಿಯ ಒಂದು ವರ. அந்த வரத்தை என்ன பண்ணாங்க இந்த அம்மா? ಆ ವರವನ್ನು ಏನ್ அந்த வீட்டுக்கு தலைக்கல் ஆக்குனாங்க. ಆ ಮನೆಗೆ ತಲೆಕಲ್ಲಾಗಿ ಮಾಡಿದ್ರು. ஆக்குனாங்களா? ಮಾಡಿದ್ರಲ್ವಾ? அப்ப அந்த இடத்துக்கு, ಆ ಜಾಗಕ್ಕೆ, எந்த இடத்துல அந்த ரெஸ்டிங் பிளேஸோ, ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಆತನ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವ ಸ್ಥಳವೋ, எந்த இடத்துல அந்த வெளிச்சம் வருதோ ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಬೆಳಕು ಬರ್ತಾ ಇದೆಯೋ அந்த இடத்துக்கு, ಆ ಜಾಗಕ್ಕೆ, அந்த இடத்துக்கு போறாங்க. ಆ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. எடுத்துமே இங்க வைக்கிறாங்க. ಅಲ್ಲೋಗಿ ಇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப என்ன பண்றாங்க? அது கீழே நான் வாசிக்கிறேன். ಕೆಳಗಡೆ ಓದ್ತೀನಿ. இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, ಯಮ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು ಅಂದ್ರೆ, நெக்ஸ்ட் ತದನಂತರ தீர்க்கதரிசி சந்திக்க போறாங்க. ಪ್ರವಾದಿಯನ್ನು ಸಂಧಿಸ್ತಾರೆ. கர்மேல் பர்வதத்துல தீர்க்கதரிசி இருக்காரு. ಕೊರ್ನೇಲ್ ಪರ್ವತದಲ್ಲಿ ತಿರ್ಗಾ ಪ್ರವಾದಿ ಇದ್ದಾನೆ. 8 கிலோமீட்டர் 8 ಕಿಲೋಮೀಟರ್ அங்க போறாங்க. ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அங்க தீர்க்கதரிசி சந்திக்கிறாங்க. ಪ್ರವಾದಿಯನ್ನು ಸಂಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சந்திச்ச பின்னாடி ಸಂಧಿಸಿದ இந்த மாதிரி சொல்றாங்க, நான் குழந்தைய கேட்கலையே, ನನ್ನ ಮಗನ ಕೇಳಿಲ್ವಲ್ಲ, நீங்க தானே கொடுத்தீங்க. ನಾನೇ ಕೊಟ್ಟೆ. அதுக்கப்புறம் ತದನಂತರ குழந்தை இறந்துருச்சு அப்படின்னும் போது ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳುವಾಗ
இப்ப அவர் என்ன பண்றாரு, ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? தன் கையில ஒரு கோல் இருக்குது, ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಕೋಲು ಇದೆ. அந்த கோலை கொடுத்து ಆ ಕೋಲನ್ನು ಕೊಟ್ಟು வேலைக்காரனை அனுப்பி ಕೆಲಸದವನನ್ನು ಕಳಿಸಿ அதை எடுத்து அந்த குழந்தையோட முகத்து மேல வையின்றாங்க. ಅದು ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಮಗುವಿನ ಮುಖದ ಮೇಲೆ ಇಡು ಅಂತ ಹೇಳಿದನು. அவர் எடுத்து வைக்கிறாங்க, ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ அவன் வேலைக்காரன் வைக்கிறான், கேஆசி வைக்கிறான். KS ಅನ್ನು ಒಂದು ಕೋಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಇಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா சுகம் ஆகல, ಆದ್ರೆ ಸ್ವಸ್ಥತೆ ಹೊಂದಲಿಲ್ಲ. உயிர் வரல. ಜೀವ ಬರಲಿಲ್ಲ. இந்த அம்மா என்ன பண்றாங்க, ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ? போய் ಹೋಗಿ எலிசாவுடைய காலை பிடிச்சுக்கிறாங்க. ಎಲೀಷನ ಕಾಲನ್ನು ಹಿಡ್ಕೊಂತಿದ್ದಾಳೆ. அப்படின்னா ಹಾಗಂದ್ರೆ எலிசாவுக்குள்ள யார் இருந்ததுங்க, ಎಲೀಷನ ಒಳಗಡೆ ಯಾರಿದ್ದು? கிறிஸ்து. ಕ್ರಿಸ್ತನು. கரெக்டுங்களா? இப்ப எதை பிடிக்கிறாங்க அந்த அம்மா, ಇವಾಗ ಏನ್ ನಡೀತದೆ ಎಂಬ பாதங்களை பிடிக்கிறாங்க. ಪಾದಗಳು ನಡೀತದೆ. வெளிப்படுத்தல் 10ல அவருடைய பாதங்கள் என்னவா இருக்கு தெரியுமா உங்களுக்கு, ಆತನ ಪಾದಗಳು ಏನಾಗಿದೆ ಗೊತ್ತಾ? அக்கினி ஸ்தம்பங்களா இருக்குது. ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿದೆ. இப்ப அக்கினி ஸ்தம்பத்தை பிடிச்சிக்கும் போது, ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ ನಡೆಯುವಾಗ அந்த பில்லர் ஆஃப் ஃபயரை பிடிக்கும் போது ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವು ನಡೆಯುವಾಗ அதை விடவே இல்லை அந்த அம்மா. ಅದು ಬಿಡಲೇ ಇಲ್ಲ ಎಂಬ வெளிப்படுத்தல் 10ல அவருடைய பாதங்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போல இருந்துச்சு சொல்லுது. ಅದೊಂದು ಆತನ ಪಾದವು ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿರುತ್ತದೆ. அதை பிடிச்சுக்கின்னு விடவே இல்லை. ಅದನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. ஏன்னா இந்த அம்மாக்கு என்ன வேணும், இப்போ ಏನ್ ಬೇಕು ಇವಾಗ? என்ன வேணுங்க, ಏನ್ ಬೇಕು ಇವಾಗ? ரெசரக்ஷன் வேணும். ಒಂದು ಪುನರುತ್ಥಾನ ಬೇಕು. கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? என்ன வேணும், ಏನ್ ಬೇಕು? ரெசரக்ஷன் வேணும், ಪುನರುತ್ಥಾನ ಬೇಕು. உயிர்த்தெழுதல் வேணும். ಪುನರುತ್ಥಾನ ಬೇಕು. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப அதுக்காக அந்த குழந்தை எங்க மூவ் பண்ணிருக்காங்க, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮಗುವನ್ನು ಎಲ್ಲ ನೆಟ್ಟಿದ್ದಾರೆ. வீட்டுக்கு கீழே இருந்து ಮನೆ ಕೆಳಗಡೆಯಿಂದ மேல எடுத்துன்னு போறாங்க. ಮೇಲೆ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அப்படின்னா ಹಾಗಂದ್ರೆ தலைக்கல் இருந்த பகுதிக்கு, ತಲೆಕಾಲಿದ್ದಂತ ಜಾಗ, தலைக்கல் பார்ட்டுக்கு, ತಲೆಕಾಲಿದ್ದಂತ ಜಾಗ, ஒரு தீர்க்கதரிசியுடைய இடத்துக்கு, ಒಂದು ಪ್ರವಾದಿ ಒಂದು ಜಾಗ. வார்த்தை எந்த சரத்துக்குள்ள இருந்துச்சோ அந்த சரத்தை சரீரம் அந்த இடத்துக்கு, ವಾಕ್ಯವು ಯಾವ ಶರೀರದಲ್ಲಿ ಇತ್ತೋ ಆ ಶರೀರ ಇದ್ದಂತ ಜಾಗಕ್ಕೆ, அந்த இடத்துல தேவனுடைய ಅಭಿಷೇகம் ಆ இருந்துச்சு. ಜಾಗದಲ್ಲಿ ದೇವರ ಅಭಿಷೇಕವಿದೆ. அப்ப தீர்க்கதரிசிக்கு ரெஸ்டிங் பிளேஸ் எடுத்து ரெடி பண்ணாங்க இல்லையா, ಪ್ರವಾದಿಗೆ ಒಂದು ರೆಸ್ಟ್ ಅವಳಕ್ಕೆ ಪ್ಲೇಸ್ ರೆಡಿ ಮಾಡಿ அந்த இடத்துக்கு. ಆ ಜಾಗಕ್ಕೆ, இப்ப அந்த இடத்துக்கு தீர்க்கதரிசி வராரு. ಆ ಜಾಗಕ್ಕೆ ಪ್ರವಾದಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ. தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றாருன்னா, ಪ್ರವಾದಿ ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? அந்த குழந்தை மேல ಆ ಮಗುವಿನ ಮೇಲೆ முகம் பட மேல உட்கார்றாரு. ಮುಖ ಇಡೋ ರೀತಿ ಮೇಲೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி உட்காரும் போது ಕೂತ್ಕೊಳ್ಳುವಾಗ அந்த குழந்தை என்ன பண்றாரு ಆ ಮಗುವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? பாருங்க, அது கீழே பாருங்க. ಕೆಳಗಡೆ ನೋಡ್ರಿ. பாருங்க 34 வசனம். 34ನೇ ವಾಕ್ಯ. ಅನಂತರ ಹ್ಮ್ ಹುಡುಗನ ಮೇಲೆ ಹ್ಮ್ ಬೋರ್ಲ ಬಿದ್ದು ಹ್ಮ್ ತನ್ನ ಬಾಯಿ ಕಣ್ಣು ಕೈಗಳನ್ನು ಅವನ ಬಾಯಿ ಕಣ್ಣು ಹ್ಮ್. ಕೈಗಳಿಗೆ ಮುಟ್ಟಿಸಿದ್ದರಿಂದ ಹ್ಮ್ ಹುಡುಗನ ದೇಹವು ಬೆಚ್ಚಗಾಯಿತು. ಹ್ಮ್ ಆಮೇಲೆ ಹುಡುಗನನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದು ಹ್ಮ್. ಮನೆಯಲ್ಲಿ ತುಸು ಹೊತ್ತು ಅತ್ತಿತ್ತ ಅಡ್ಡಾಡಿ ಹ್ಮ್. ತಿರುಗಿ ಅವನ ಮೇಲೆ ಬೋರ್ಲ ಬಿಡಲು ಹ್ಮ್. ಹುಡುಗನು 7 ಸಾರಿ ತೀತು கண்டறிதலும். ஆமென். இப்ப இங்க ஒரு பாடி மரிச்சிச்சு, ಇದು ದೇಹವು ಸತ್ತಲ್ಲ. இப்ப இதுக்கு ரெசரக்ஷன் வேணும் ಇದಕ್ಕೆ ಪುನರುತ್ಥಾನ ಬೇಕು. வேணும். இப்ப இந்த குழந்தை எங்க எடுத்துன்னு போய் அவனை இப்போ ಈ ಮಗುವನ್ನು ಎಲ್ಲಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು? தலைக்கல் பார்ட்டுக்கு எடுத்துன்னு போகணும். ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ஒரு செய்தியாளனை எடுத்துக்கொள்ளணும். ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, ವಿಷಯವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. இந்த பெண், ಈ ಹೆಣ್ಣು, இந்த தீர்க்கதரிசி வந்து போறாரு இல்லையா, ಈ ಪ್ರವಾದಿ ಬಂದು ಹೋಗ್ತಿದ್ದಾನಲ್ಲ, அவங்க புருஷன்கிட்ட பேசுறாங்க. ಗಂಡನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படின்னா ಹಾಗಂದ್ರೆ என்ன சொல்றாங்க, ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? இந்த தேவனுடைய வரம் வந்திருக்குது, ದೇವರ ಒಂದು ವರವು ಬಂದಿದೆ. தேசமே அந்த வரத்தை ஏற்றுக்கொள்ள ದೇವರ ಒಂದು ವರವನ್ನು நம்ம அந்த 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 வரத்தை என்ன பண்ணோம், ನಾವು ಆ ವರವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? நம்ம வீட்டுடைய தலைக்கெல்லாம் மாத்தலாம். ಮನೆಯ ಒಂದು ತಲೆಕಲ್ಲಾಗಿ ಬದಲಾಯಿಸೋದು. அப்படின்னா ಹಾಗಂದ್ರೆ அந்த தலையை ஏற்றுக்கொள்ளலாம் ತಲೆಯನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡೋದು. அப்படின்னு சொல்லும்போது ಅಂತ ಹೇಳುವಾಗ அந்த அம்மா அந்த தலைக்கல்லை ரெடி பண்றாங்க, ಹೆಣ್ಣು ಮಗು அந்த அந்த இடத்த ரெடி பண்றாங்க. ಜಾಗವನ್ನು ರೆಡಿ ಮಾಡಿ ஆனா அந்த அம்மாவுக்கு தெரியாது, ಆದ್ರೆ ಹೆಣ್ಣು ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த அம்மா போடுற விதை ಆ ಹೆಣ್ಣು ಹಾಕಿರುವಂತ ಬೀಜ உயிர் தெழுதலுக்கான விதைன்னு தெரியாது. ಅದು ಪುನರುತ್ಥಾನಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರೋ ಬೀಜ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. புரியுதா இல்லைங்களா? அந்த அம்மா ரெடி பண்றாங்களா கட்லு, ಆ ಹೆಣ್ಣು ರೆಡಿ ಮಾಡ್ತಿದ್ರಲ್ಲ ಮಂಚ, ஒரு நாள் அந்த இடத்துல உயிர் தெழுதல் நடக்க போகுது. ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುತ್ತದೆ. கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? உயிர் தெழுதலுக்காக தான் நம்ம ரெடி பண்ணிருக்காங்க. ಪುನರುತ್ಥಾನಕ್ಕೋಸ್ಕರ ಹೆಣ್ಣು ರೆಡಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தெரியுமா அது அந்த அம்மாவுக்கு? ಅದು ಗೊತ್ತಾ ಹೆಣ್ಣಿಗೆ? ಗೊತ್ತಿಲ್ಲ, தெரியாது. தெரியாது. அந்த அம்மா வரதுக்காக தான் செஞ்சாங்க. ಆ ಹೆಣ್ಣು ವರಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಡಿದ್ರು. ஆனா அதனால எதை பார்த்தாங்க கடைசியில, ಅದ್ರಲ್ಲಿ ಏನ್ ನೋಡಿದ್ರು ಕೊನೆಯದಾಗಿ? உயிர் தெழுதலை பார்த்தாங்க. ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ನೋಡಿದ್ರು. கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವಾಗ, விசுவாசிக்கும் போது, ವಿಶ್ವಾಸಿಸುವಾಗ உயிர் தெழுதல ಪುನರುತ್ಥಾನವನ್ನ குயிக்கனிங் பவர, ಪುನರುತ್ಥಾನವನ್ನ புனருத்தான சக்தி, ಪುನರುತ್ಥಾನ ಶಕ್ತಿಯನ್ನ குயிக்கனிங் பவர ಪುನರುತ್ಥಾನ ಶಕ್ತಿಯನ್ನ அவங்க கண்டடைஞ்சாங்க. ಅದನ್ನ ನೋಡಿದರು. எந்த இடத்துல? ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ? தலைக்கல்ல. ತಲೆಕಲ್ಲಿನ அப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா ಮಗು ಏನ್ ಮಾಡ್ತಿದೆ ಅಂದ್ರೆ 7 டைம்ஸ் தும்முது, 7 ಸಾರಿ ತುಂಬುತ್ತಾ ಇದೆ. 7 thunders ரோர் பண்ணுதாங்க. 7 ಒಂದು ಶಬ್ದ, thunders ಸಿಡ್ಲು, 7 ಸಿಡ್ಲನ್ನು 7 ಗುಡುಗುಗಳನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದೆ. கரெக்டுங்களா? ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ವಾ? ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு? ಈ ವಿಷಯ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? இடி இடிக்கும் போது ಸಿಡಿಲು ಬರುವಾಗ நமக்கு அது மீனிங் தெரியாது, ನಮಗೆ ಅದು ಅರ್ಥ ಗೊತ್ತಿಲ್ಲ. தும்மும் போது ಸೀನು ಬರುವಾಗ தெரியாது. ಗೊತ್ತಿಲ್ಲ. 7 டைம் அந்த குழந்தை வருது. 7 ಬಾರಿ ಆ ಮಗು ತಿಂತಾ ಇದೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? விசுவாசிக்கிறீங்களா? ವಿಶ್ವಾಸಿಸ್ತೀರಾ? என்ன நடந்துச்சு? ಏನ್ ನಡೀತು? இப்போ உயிர்ப்பிக்கிற வல்லமை,
ಎಬ್ಬಿಸುವಂತ ಒಂದು ಆತ್ಮ அந்த சரீரத்துக்குள்ள உள்ள பிரவேசிச்சு. ಆ ಶರೀರದ ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿತು. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது பிரவேசிக்கும் போது ಪ್ರವೇಶಿಸುವಾಗ வார்த்தையாகிய தீர்க்கதரிசியும் ವಾಕ್ಯವಾಗಿರುವಂತ ಪ್ರವಾದಿಯು அந்த சரீரமும் ಆ ಒಂದು ಶರೀರವು ஒன்னாவது நேரத்துக்கு வந்துச்சு. ಒಂದಾಗುವ ಒಂದು ಸಮಯಕ್ಕೆ ಬಂತು. புரிதுங்களா உங்களுக்கு? தலையோட, ತಲೆಯೊಂದಿಗೆ, கண்ணோட, ಕಣ್ಣೊಂದಿಗೆ, கையோட ಕೈಯೊಂದಿಗೆ இணையும் போது ಸೇರುವಾಗ அப்படின்னு சொன்னா உயிர்ப்பிக்கிற வல்லமை ಎಬ್ಬಿಸುವಂತ ಒಂದು ಆತ್ಮ ஒரு நாள்ல யோர்தான் அடிக்கும் போது ದೇವರನ್ನು ಹೊಡೆಯುವಾಗ அது பிளந்துச்சு. ಅದು ಎರಡು ಭಾಗವಾಯಿತು. எலியாவுக்குள்ள அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை ಎಲಿಯನಲ್ಲಿದ್ದ ಎಬ್ಬಿಸುವಂತ ಆತ್ಮ எலிசாவுக்குள்ள வந்துச்சு. ಎಲೀಷನ ಒಳಗೆ ಬಂತು. அதுதான் உயிர் தெழுதலா இருக்குது. ಅದೇ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವಾಗಿದೆ. அப்ப அந்த உயிர் தெழுதல் இப்ப எங்க டிராவல் ஆகுதுன்னா ಪುನರುತ್ಥಾನ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ இந்த மாதிரி ரிசீவ் பண்ணாங்க பாருங்க தீர்க்கதரிசிய. ಯೆಹೋವನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದ ದೀರ್ಘದರ್ಶಿ அதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணாங்க பாருங்க. ಯಾವನ ರೆಡಿ ಮಾಡಿದ್ರಲ್ವಾ? வீட்டுக்கு மேல, ಮನೆಯ ಮೇಲೆ, தலையில, ತಲೆಯಲ್ಲಿ, தலையில, ತಲೆಯಲ್ಲಿ, தலைக்கல்ல ತಲೆಕಲ್ಲಿನಲ್ಲಿ, அந்த இடத்துல நடக்குது. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. Amen. ಆಮೆನ್. அங்கதான் 7 thunders roar ஆகுது. ಅಲ್ಲೇ ಒಂದು 7 ಒಂದು ಗುಡುಗುಗಳು ಬರ್ತಾ அப்ப ಇದೆ. கீழ இருந்து கேக்குறாங்க யாரோ, ಕೆಳಗಡೆಯಿಂದ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ ಯಾರೋ, என்ன சத்தம் அது? ಏನದು ಶಬ್ದ ಅದು? 7 தும்மல் படுது. 7 ಒಂದು ಸೀನುಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. அப்ப 7 இடிகள் வருதுன்னா 7 ಗುಡುಗುಗಳು ಬರ್ತಿದೆ ಅಂದ್ರೆ அங்க உயிர் தெழுதல் இருக்கணும். ಅದು ಪುನರುತ್ಥಾನ ಇರಬೇಕು. அங்க உயிர் தெழுதல் இருக்குது. யாரோ உயிர் தெழுந்திருக்கிறாங்க. ಯಾರೋ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ. யாரோ ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கீழே எல்லாம் டோர் லாக் பண்ணிருக்கா? ಎಲ್ಲ ಡೋರ್ ಲಾಕ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. தலைக்கு லாக் ஆயிருக்குதா? இப்போ ಲಾಕ್ ಆಗಿದೆ ಅಲ್ವಾ? புரிதுங்களா உங்களுக்கு? இப்போ யார் இருக்கிறதாங்க? ಇವಾಗ ಯಾರಿರೋದಲ್ಲಿ? யாருக்குதான் தீர்க்கதரிசியும் ಪ್ರವಾದಿಯು, அந்த சரீரமும். ಆ ಶರೀರವು, கரெக்டுங்களா உங்களுக்கு? தேவோட வார்த்தையும் ದೇವರ ವಾಕ್ಯವು, அந்த சரீரமும் ಆ ಶರೀರವು எந்த இடத்துல? ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ? வரத்துக்காக ரெடி பண்ண இடத்துல. ವರಕ್ಕಾಗಿ ರೆಡಿ ಮಾಡಿದ ಜಾಗದಲ್ಲಿ. புரிதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா அந்த வரத்தை தலையாக்கும் போது ಅದರ ವರವನ್ನು ತಲೆಯಾಗಿ ಮಾಡುವಾಗ உனக்குள்ள இருக்கிற மரத்தின் பாகம் எல்லாம் என்ன ஆகும்? ನಿಮ್ಮ ಒಳಗಿದ್ದ ಮರಣದ ಭಾಗದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೆ? என்ன ஆகுங்க? ಏನಾಗುತ್ತದೆ? உயிர்த்தல கண்டடியும். ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುತ್ತದೆ. வெளிப்படுத்தல பாக்குற மாதிரி 7 thunders roar ஆகும். ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ನೋಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ 7 ಗುಡುಗುಗಳು அந்த ಉಂಟಾಗುತ್ತವೆ. 7 thunders தான் ಆ 7 ಗುಡುಗುಗಳೇ உயிர்ப்பிக்கிற வல்லமையும் ಆ ಪುನರುತ್ಥಾನದ பாடி சேஞ்சையும் தரும். ದೇಹದವನ್ನು ಬದಲಾಯಿಸುವ விசுவாசிக்கிறீங்களா? ಬಾಡಿ ಚೇಂಜ್ ಅನ್ನು சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ಕೆಲವೊಂದು ವಿಷಯ நம்ம இதோட கூட முடிக்கலாம். ಇದನ್ನ ಮುಗಿಸೋಣ. தேவோட வார்த்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது ದೇವರ ವರವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವಾಗ நீங்க வாழ்க்கையில உயிர் தெழுதலை கண்டடைவீங்க. ಜೀವಿತದಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಕಂಡುಹಿಡಿತೀರಾ. அப்படின்னா உங்க தலையா மாத்தும் போது, ತಲೆಯಾಗಿ ಬದಲಾಯಿಸುವಾಗ, நீ ஏற்றுக்கொள்ளும் போது, ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವಾಗ, குத்து விளக்கின் வெளிச்சத்தின் கீழே வரும்போது, ದೀಪಸ್ತಂಭದ ಕೆಳಗಡೆ ಬರುವಾಗ, அந்த இடத்துல இலைப்பாறுதலுக்குள்ள வரும்போது, ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನೀವು ಬರುವಾಗ, இலைப்பாறுதல் ವಿಶ್ರಾಂತಿ ಜಾಗಕ್ಕೆ ಬರುವಾಗ, அந்த இடத்துக்கு வரும்போது ಜಾಗಕ್ಕೆ ಬರುವಾಗ, உனக்குள்ள இருக்கிற மரண பாகம்லாம் என்ன பண்ணுங்க? ಅದರಲ್ಲಿರುವ ಒಂದು ಮರಣಭಾಗದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೆ? ஜீவனை பெற்றுக்கொள்ளும். ಜೀವನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. நீ அந்த இடத்துல என்ன கேட்பனா? ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಏನ್ ಕೇಳ್ತೀಯ? 7 thunders கேட்ப. 7 ಗುಡುಗುಗಳನ್ನ ಕೇಳ್ತೀಯ. அதுக்கு முன்பாக என்ன பண்ணணும்னா ಮುಂಚಿತವಾಗಿ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ அக்கினி ஸ்தம்பத்தை பிடிச்சிக்கணும். ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವನ್ನು ಹಿಡ್ಕೋಬೇಕು. புரிதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ನಿಮ್ಗೆ? வெளிப்படுத்த வந்த அக்கினி ஸ்தம்பம் யாரு? கிறிஸ்துவா இருக்கிறார். ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಬಂದ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ ಯಾರು? ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அது யாருக்குள்ள வெளிப்பட்டுச்சுன்னா ಯಾರೆಲ್ಲ ಪ್ರಕಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியில வெளி. ಪ್ರವಾದಿಯ ಒಳಗಡೆ ಅದು ಪ್ರಕಟಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ನಿಮ್ಗೆ? புரிஞ்சுங்களா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? இந்த நாள்ல ಈ ದಿವಸದಲ್ಲಿ அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. ಅದುವೇ ನಮ್ಗೆ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. எது தேவைங்க? ಏನು ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ? அக்கினி ஸ்தம்பம். நம்ம இங்க பாக்குற பாருங்க, ಅಗ್ನಿ வெளிப்படுத்தல் 10ல அவரோட பாதங்கள் அக்கினி ஸ்தம்பங்களா இருக்குது. ಪ್ರಕಟಣೆ 10ರಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಆತನ ಪಾದಗಳು ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿದೆ. அவரோட வாய் என்னவா இருக்குது? ಆತನ ಬಾಯಿ இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வெளிப்படுத்துது. ಇಬ್ಬಾಯಿಯ ಕತ್ತಿಯಾಗಿದೆ. 7 பொன்குத்தல் மத்தியில அவர் இருக்கிறார். 7 ದೀಪಸ್ತಂಭದ ಮಧ್ಯದಲ್ಲಿ அங்க பாக்குறோமா இல்லையா? ನೋಡಿದ್ರಲ್ಲ? அங்க 7 பொன்குத்தல் மத்தியில இருக்கிறாங்களா? 7 ದೀಪಸ್ತಂಭದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. கரெக்டுங்களா உங்களுக்கு? ಅಲ್ವಾ? நட்சத்திரங்கள் இருந்துச்சா? ನಕ್ಷತ್ರಗಳು அது ಇಲ್ವಾ? விளக்க வெளிப்படுத்துச்சு இல்லையா? ಬೆಳಕನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த இடத்துல தான் ಆ ಜಾಗದಲ್ಲಿ யாரும் போகாத இடம் அது. ಯಾರು ಹೋಗದಿರುವಂತ ಜಾಗ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? இப்ப அந்த இடத்துல ஒரு உயிர் தெழுதல் இருக்கு. ಇವಾಗ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನ. இப்ப இதுதான் ಇದುವೇ அந்த அதே அக்கினி ஸ்தம்பம் தான் ಅದೇ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವೇ தீர்க்கதரிசி ஊழியத்துல வந்துச்சு. ಪ್ರವಾದಿಯ ಸೇವೆಯಲ್ಲಿ பாருங்க, இதுதான் அந்த அக்கினி ஸ்தம்பம். ಇದೇ ಒಂದು ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ. இந்த அக்கினி ஸ்தம்பத்தை புடிச்சுக்கோங்க. ಈ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳ್ರಿ. அப்படின்னா ಹಾಗಂದ್ರೆ அது வேர்ட் ஃபார்ம்ல இருக்குது. ಅದು ವಾಕ್ಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது, ವಾಕ್ಯವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವಾಗ, அந்த 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 வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವಾಗ, தீர்க்கதரிசி நீங்க அங்கீகரிக்கும் போது, ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವಾಗ, தீர்க்கதரிசி வார்த்தையை உங்க தலையா மாத்திக்கும் போது நீங்க ಪ್ರವಾದಿಯ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ತಲೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದು உயிர் தெழுதலை கண்டடையலாம். ನೋಡಬಹುದು. ஆல்ரெடி என்ன செய்தியுடைய தலைப்பு என்ன பார்த்தோம்? ಮೊದಲೇ ನಾವು ಈ ಸಂದೇಶದ ಒಂದು ಹೆಡ್ಲೈನ್ ಏನಾಗಿ ನೋಡಿದೀವಿ? தேவனுடைய வரத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ದೇವರ ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವಾಗ அதனால கிடைக்கிற பலன் ಅದರಿಂದ ಬರುವಂತ ಫಲವು என்னங்க? ಏನಾಗಿರುತ್ತದೆ? உயிர் தெழுதல். ಪುನರುತ್ಥಾನ. ஆனா இன்னைக்கு அது ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ராப்சரா இருக்குது, ಪುನರುತ್ಥಾನವಾಗಿದೆ. எடுத்துக்கொள்ளப்படுதலா இருக்குது. ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವಂತಾಗಿದೆ. புரியுதுங்களா? அந்த பூமியை விட்டு ಈ ಭೂಮಿಯನ್ನು ಬಿಟ್ಟು இப்ப மாம்ச ரீதியா நீங்க மறிக்கல, ಮಾಂಸರೀತ್ಯ ನೀವು ಸಾಯಲಿಲ್ಲ. ஆவிக்குரிய விதத்துல நீங்க மறிச்சிருக்கிறீங்க. ಆತ್ಮಿಕವಾಗಿ ನೀವು ಸತ್ತಿದ್ದೀರಾ. உலகத்துக்கு தேவோட வார்த்தை இல்லாம இருக்கிறீங்க. ದೇವರ ವಾಕ್ಯವು ಇಲ್ಲದೇ இப்ப ಇದ್ದೀರಾ. உங்களுக்குள்ள ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ இதை ஏற்றுக்கொள்ளும் போது, ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. நீ இதுக்கான ஒரு இடத்த உன் இருதயத்துல ரெடி பண்ணும்போது, ಇದೇ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಜಾಗವನ್ನು ರೆಡಿ உன் சிந்தையில ரெடி பண்ணும்போது, ಚಿಂತೆಯಲ್ಲಿ ರೆಡಿ ಮಾಡಬೇಕು. அந்த இடத்துல எதை பாப்பேன்னு சொன்னா, ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಏನು உன் ஆத்ம உயிர் தெழுதலை பாப்பீங்க, ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ನೀನು ನೋಡ್ತೀಯಾ? உங்க பாடி எடுத்துக்கொள்ளப்படுதலை பாப்பீங்க. ದೇಹವನ್ನು ಎಚ್ಚರಪಡೋದನ್ನು ನೀನು ನೋಡ್ತೀಯಾ? விசுவாசிக்கிறீங்களா? ವಿಶ್ವಾಸಿಸ್ತೀರಾ? உங்க வாழ்க்கையில ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ இருக்கிற எல்லா பலவீனமான பாகங்கள், ಎಲ್ಲ ಬೆಳಗಿನ ಭಾಗಗಳು, எல்லா சோர்வின் பாகங்கள், ಎಲ್ಲ ಒಂದು ದುಃಖದ
ದುಃಖದ ಭಾಗ, ಎಲ್ಲ ಕಷ್ಟமான பாகங்கள் ಕಷ್ಟದ ಭಾಗಗಳು எடுத்து போடுறதுக்கு ತೆಗೆದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ஒன்னே ஒண்ணு ಒಂದೇ ಒಂದು. இந்த நாள்ல தேவனால் அனுப்பப்பட்ட அந்த வரத்தை நீ ஏற்றுக்கொள்ளுங்க. ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರು ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವರವನ್ನ ನೀವು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿ. ரெண்டே வழிதான் இருக்குது. ಎರಡೇ ದಾರಿ ಇದೆ. ஒன்று ஏற்றுக்கொள்றது, ಒಂದು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು, ஏற்றுக்கொண்டு பலனை பெறுறது, ತೆಗೆದುಕೊಂಡು ಫಲವನ್ನು ಕೊಡುವುದು, இல்லைன்னா நியாய தீர்ப்புக்குள்ள போறது. ಇಲ್ಲ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಹೋಗೋದು. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ನಿಮ್ಗೆ? ரெண்டு தான். ಎರಡೇ. விசுவாசிக்கிறீங்களா? ವಿಶ್ವಾಸಿಸ್ತೀರಾ? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ. தேவன் நம்மளோட கூட இருப்பாரா? ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರ್ತಾನೆ. இலக்கண்களை மூடலாம். ಎಲ್ಲರನ್ನೂ ಮುಚ್ಚೋಣ. கிருபை நிறைந்தங்கள் பரலோக பிதாவே, ಕೃಪೆಯುಳ್ಳ ನಮ್ಮ ಪರಲೋಕದ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಈ ಒಳ್ಳೆ ದಿನಕ್ಕಾಗಿ ನೀವು ವಂದನೆ. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து காண செய்தீர். ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ದಿನವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ನೋಡಲು ಮಾಡಿದೀಯಾ. இந்த நாள்ல கூட கர்த்தாவே, ಈ ದಿವಸದಲ್ಲೂ ಸಹ உம்முடைய தேவனுடைய வரத்தை, இந்த நாளின் வரத்தை நான் இந்த பிள்ளைகளுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைத்த ராஜா. ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ನಿನ್ನ ವರವನ್ನು ಈ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾನು ಪ್ರಕಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒரு நாள்ல அந்த வரம் ಒಂದು ದಿವಸ ವರವು தீர்க்கதரிசிக்குள்ள இருந்தது. ಪ್ರವಾದಿಯಲ್ಲಿ ಇತ್ತು. இந்த நாள்ல அந்த வரம், ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ அந்த வார்த்தை ವಾಕ್ಯವು மனவாட்டிக்குள்ள இருக்குது. ಮದಲಗಿತ್ತಿಯಲ್ಲಿ உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களுக்குள்ள இருக்குது ராஜா. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆಯ್ಕೆಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಸೇವಕರಲ್ಲಿ ಇದೆ ದೇವರು. அது எல்லாருக்குள்ளாம் வராது. ಅದು ಎಲ್ಲರ ಒಳಗಡೆ ಬರೋದಿಲ್ಲ. எலிஷாவை போல இருக்கிறவங்களுக்குள்ளதான் வரும். ಎಲೀಷನ ರೀತಿಯಾದಂತವರೊಳಗೆ ಮಾತ್ರ ಬರುತ್ತೆ. ஏன்னா எலிஷா எலியாவை கத்தாவே அவர் பின்பற்றினார். ಯಾಕಂದ್ರೆ ಎಲೀಷನ ಎಲಿಯನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದನು. இந்த நாள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಅದನ್ನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡುವ பாடி சேஞ்சிங்க பெற்றுக்கொள்ள, ದೇಹ ಬದಲಾವಣೆ அந்த இடிகளுடைய சத்தத்தை கேட்க, ಒಂದು ಶಬ್ದದ ಒಂದು ಗುಡುಗಿನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳೋದಕ್ಕಾಗಿ எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರಿಸ್ತನು வெளிப்பட ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡಲು கிருபையளிங்க, ಕೃಪೆ ಮಾಡ್ರಿ. பலப்படுத்துங்க, ಬಲಪಡಿಸ್ರಿ. பெரிய காரியங்கள் செய்யுங்க. ಕಾರ್ಯಗಳನ್ನು நீ வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ಬಂದಿರುವಂತ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. அப்பா, வாலிப பிள்ளைகளை வாழ்க்கையில உங்க கரத்தை ஒப்படைக்கிற, கரத்துல உங்க வாழ்க்கையை ஒப்படைக்கிற ராஜா. ಮಕ್ಕಳ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ನಿನ್ನ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತೇನೆ ದೇವರೇ. பலப்படுத்துங்க. ಬಲಪಡಿಸ್ರಿ. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ. இவளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கழுவப்பட கிருபையை தாருங்க ராஜா. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತೊಳೆಯಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಕೃಪೆಯನ್ನು ಮಾಡ್ರಿ. எலியா கேட்டது போல ಎಲಿಯನು ಕೇಳಿದ ರೀತಿ எது வரைக்கும் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி, ಎಲ್ಲಿವರೆಗೂ ತೊಂದಿ ತೊಂದಿ ನಡೀತೀರಿ ಅಂತ ಹೇಳುವುದಾಗಿ. ஆனால் தைரியமா இருங்க, ಆದರೂ ಧೈರ್ಯವಾಗಿರಿ. முதுங்கெலும்புள்ளவர்களா இருங்க. ಬೆನ್ನು ಮೂಳೆ ಇರುವವರಾಗಿ ನಡೆಯಿರಿ. அது மாதிரி நான் இந்த பிள்ளைகளை நோக்கி பாருங்க ராஜா. ಅದೇ ರೀತಿ ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ರಿ. இந்த உலகத்தை நோக்கி சார்ந்து, ಈ ಲೋಕವನ್ನು ஸ்தாபனங்களை சார்ந்து கொண்டு, ಲೋಕಗಳನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಸಂಸ್ಥೆಗಳನ್ನು ನೋಡಿಕೊಂಡು இல்லாமல் இருக்கும்படிக்கு ராஜா, ಇಲ್ಲದೆ ಇರುವ ರೀತಿ உண்மையான வார்த்தை இப்படி இருக்குது என்று உணர்ந்து கொள்ள, ನಿಜವಾದ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಿಂದ ಅರಿತುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. பெரேயாவில் உள்ளவர்களை போல ராஜா, பெரேயா பட்டணத்தில் உள்ளவர்களை போல பெரிய ಪಟ್ಟಣದಲ್ಲಿದ್ದವರ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த வார்த்தையை தியானிக்க கிருபைங்க. ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕೆ ಕೃಪೆ ಮಾಡಿ. இவருடைய தேவைகளை சந்திங்க, ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು வியாதிகளை எடுத்து போடுங்க, மன துக்கங்களை எடுத்து போடுங்க. ತೆಗೆದುಹಾಕಿರಿ. இவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ராஜா. ಸಂತೋಷವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗಲಿ ದೇವರೇ. பெரிய காரியங்களை செய்யுங்க. ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ. இவர்களும் அநேக பேருக்கு சத்தியம் கடந்து போகட்டும். ಇವರಿಂದ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಸತ್ಯವು ಅರಿದು ಹೋಗಲಿ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். ಆಮೆನ್. ஆமென்.